Romans chapter 14 and verse 4. ரோமர் 14:4. Who art thou that judgest another man's servant? To his own master he standeth or falleth. Yea, he shall be holden up, for God is able to make him stand. மற்றொருவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாய் தீர்க்கிறதற்கு நீ யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி. அவன் நிலைநிறுத்தப்படுவான். தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறாரே. God is able to make him stand. தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். In the scriptures there are a few verses that are very familiar and almost by heart, declaring that God is able. தேவனாகிய கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார் என்பதை வெளிப்படையாக பேசுகிற வேத வசனங்கள் பல உண்டு. நம்மில் பலருக்கு அது மனப்பாடமாகவும் தெரியும். Let me remind some favorite verses. நம் அறிந்திருக்கதான அந்த வசனங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். Matthew 3:9. மத்தேயு 3:9. God is able of these stones to raise up children to Abraham. ஆபிரகாமுக்கு இந்த கல்களில் இருந்து பிள்ளைகளை உண்டு பண்ண தேவன் வல்லவராய் இருக்கிறாரே. Ephesians 3:20. எபேசியர் 3:20. He is able to do exceedingly above all that we ask or think. நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவர். He will do more than what we ask or think. நாம் எதை கேட்க விரும்புகிறோமோ அல்லது நாம் எதை எண்ணுகிறோமோ அதை காட்டிலும் மேலாகவே செய்ய நம்முடைய தேவன் வல்லமை உள்ளவர். 2 Timothy 1:12. 2 தீமோத்தேயு 1:12. There it says, he is able to keep that which I have committed unto him against the day. நான் அவரிடத்தில் ஒப்புக்கொடுத்ததை அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள அவர் வல்லவராய் இருக்கிறார். In Jude verse 24, யூதா 24. unto him that is able to keep you from falling. மாசற்றவர்களாய் உங்களை நிலைநிறுத்த அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. So God is an able God. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். Among the many things he is able to perform, in the verse that we read, Romans 14 and verse 4, it declares, God is able to make him stand. ஆண்டவராகிய தேவன் பல காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவர் என்று நாம் பார்த்தோம். குறிப்பாக இன்றைக்கு காலையிலே முதலாவது நாம் வாசித்த அந்த வசனத்தின்படி ஆண்டவராகிய தேவனை குறித்து நிலைநிறுத்த அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். In English it's very beautiful. It says he will make you stand. நாம் நிற்கும்படி, வலுவாதபடி நிற்கும்படி நம்மை நிலைநிறுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று ஆங்கிலத்திலே தெளிவாக போட்டிருக்கிறார். தமிழ்ல இதை கொஞ்சம் நான் வித்தியாசமா பிரிச்சு சொன்னா, நிலையாக நிற்கும்படி செய்கிறவர். எப்படி? நிலையாக நிற்கும்படி செய்கிறவர். Usually standing is considered as a very common, mundane, very usual posture or exercise of the human body. பாருங்க, மனிதனுடைய சரீரத்தை பொறுத்தவரையிலே நிற்பது என்று சொல்லுவது அது சாதாரணமாக எல்லோரும் செய்கிற ஒரு வேலையாகத்தான் பார்க்கப்படுகிறது. But you must understand that standing is not as simple as it seems. It's a very, very important, crucial part of man's existence. வெளி தோற்றத்திற்கு அப்படி தோன்றினாலுமே கூட உண்மையாகவே ஒரு மனிதன் நின்று கொண்டு இருக்கிறான் என்று சொன்னால் அது இலகுவான ஒரு காரியம் அல்ல. அது அவனுடைய வாழ்க்கையில ஒரு மிக மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது. Even physically speaking, when a man ceases to stand, when a man is unable to stand, the repercussions, the price he has to pay for that is very, very great. பாருங்க, சரீர பிரகாரமாகவே நான் சொல்ல வேண்டுமானால் கூட ஒரு மனிதன் நிற்க முடியாதவனாக இருந்து விட்டால், அவன் நிற்கக்கூடாத ஒருவனாக இருந்து விட்டால் அவனுடைய சரீரத்திலே ஒரு பெரிய காரியம், ஒரு பெரிய வேதனை இருக்கிறது என்று அர்த்தம். அதற்காக அவன் பெரிய விலையே கொடுக்க வேண்டியிருக்கும். Standing affects 4 important areas of our life. இந்த நின்று கொண்டு இருப்பது என்று சொல்லுவது நம்முடைய வாழ்க்கையில 4 பகுதிகளிலே மிக மிக முக்கியமானது. You can note it down. All of these are from scripture. இது எல்லாமே வேத வசனத்தில் இருந்து நான் சொல்லுகிறபடினாலே நீங்கள் தயவு செய்து குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். Number 1. முதலாவது, standing affects our productivity.
நாம் எப்படி ஒரு காரியத்தை செய்வதற்கு, நாம் ஏதாவது சாதனையோ அல்லது காரியங்களை செய்வதற்கு இந்த நினை நிற்பது முக்கியமானது. In other words, it helps you to be useful. நாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க, பிரயோஜனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டுமானால் நாம் நிற்க வேண்டும். Luke 4:39. லூக்கா 4ஆம் அதிகாரத்துடைய 39ஆம் வசனத்திலே நாம் அதை படிக்கிறோம். There the Bible talks about the mother-in-law of Peter who fell sick of fever. அங்கே பேதுருவினுடைய மாமியாரை பார்க்கிறோம். அவள் அங்கே ஜுர வியாதியினாலே பீடிக்கப்பட்டு இருந்தாள். She was laying sick in the bed. அவள் அங்கே கட்டிலிலே படுத்திருந்தாள். And Jesus comes and touches her and heals her of that fever. ஆண்டவராய் இயேசு வருகிறார், அவரை தொடுகிறார், அவளுடைய ஜுரம் நீங்குகிறது. And the moment she was healed, அவளுடைய ஜுரம் நீங்கின உடனே, the Bible says she got up and she ministered to everyone in that place. வேதம் சொல்லுகிறது உடனே அவள் எழுந்திருந்து அங்கு இருந்தவர்களுக்கு பணிவிடை செய்தாள். In other words, இன்னொரு வார்த்தையிலே சொன்னால், if you are lying down, everybody else to minister to you. If you stand up, you can minister to others. நீங்க படுத்திருந்தா உங்களுக்கு எல்லாரும் ஊழியம் செய்ய வேண்டியிருக்கும். ஆனா நீங்க நிமிர்ந்து எழுந்து நின்றால் நீங்க மற்றவர்களுக்கு ஊழியம் செய்வர்களாய் மாறுவீர்கள். That is why bedridden people find their lives completely unproductive, and that's why they always want to rise up and work. அதனாலே தான் யாராவது ஒருவர் வியாதியின் நிமித்தமாகவோ வேற காரணத்திலோ படுக்கையிலே விழுந்து விட்டால் எப்படியாயிலும் எழுந்து விட வேண்டும் என்று அவர்கள் பிரயாசப்படுகிறதுக்கு காரணம் என்ன? அப்பொழுதுதான் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் அவர்கள் மாற வேண்டும் என்பதனாலே. Number 2, இரண்டாவது, standing affects our purpose or power to make choices. நாம் தேர்ந்தெடுப்பதற்குரிய வல்லமையானது இந்த நிற்கிறதுனாலே அதிகமாக நமக்கு ஏற்படுகிறது. Mark 2:4. மார்க்கினுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துடைய 4ஆம் வசனம். Here is a story about a man who was sick of palsy, the disease of, he was attacked paralytically. இந்த திமிர்வாதக்காரன் என்று சொல்லுகிற அந்த திமிர்வாதத்தினாலே வியாதிப்பட்டிருக்கிற ஒரு மனுஷனை குறித்து அந்த வேத பகுதியில் படிக்கிறோம். There were some people who were interested in taking this paralyzed man to Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினிடத்திலே இந்த திமிர்வாதக்காரனை கொண்டு வர வேண்டும் என்று சிலர் ஒரு முயற்சி எடுத்தார்கள். And they carried him, and when they came to the place where Jesus was, the house was already crowded and full, and they could not enter in with the man inside. அவர்கள் அந்த முயற்சியை எடுத்து இந்த திமிர்வாதக்காரனை இயேசு இருந்த வீட்டுக்கு கொண்டு வந்த வேளையிலே ஏற்கனவே வீடு நிறைந்ததினாலே அவனை இயேசுவுக்கு முன்பாக அவர்களுக்கு கொண்டு போக முடியவில்லை. And what they did? அவர்கள் என்ன செய்தார்கள்? They took him up to the roof. அவர்கள் அவனை அப்படியே மேற்கூரையிலே ஏற்றினார்கள். That is a high risk. அது மிக மிக ஒரு பெரிய ஒரு ரிஸ்க் எடுத்து செய்த வேலை. And they took him up and they are bringing him down, carrying him, with a rope they are bringing him down. அவனை மேல குறுக்கி கூரையை திறப்பாக்கி அவனை கைத்த கட்டி கீழே இறக்கி இருக்காங்க. I was just putting myself in that man's shoes. ஒருவேளை அந்த மனுஷனுடைய நிலையில நாம இருந்தோமானா, nobody asks us, உன்னை கூரை கூட்டு போட்டுமா, நடக்க முடியலப்பா, அந்த மனுஷனை மேலே கூட்டு போறாங்க, எதுவும் பேச முடியல. ஏன்? நடக்க முடிஞ்சா நேரம் தள்ளிக்கிட்டு என்ன பண்ணலாம்? இயேசுவை பார்க்க உள்ளே போயிடலாம். நடக்க முடியலன்னா தூக்குறவன் கையில் தான் நம்ம உயிர் இருக்கு. பார்த்தீங்களா? You don't have the power to make choices. They will take you up the roof, and if they leave you there, what will happen to you? Just imagine. இந்த நிலையிலே அந்த திமிர்வாதக்காரனுக்கு தன்னுடைய காரியத்தை குறித்த முடிவெடுக்கிற அதிகாரம் கூட இல்லை. அவனுக்காக முடிவெடுக்க வேண்டியவர்கள் மற்றவர்களாகவே இருக்கிறார்கள். And what if they dropped him from top? ஒருவேளை அவனை கைக்கு விட்டுருந்தாங்கன்னா கயிறு கீரை அறுந்து விழுந்திருந்தா? Very dangerous. You cannot make your choice. That's what happened when you don't stand for yourself. எவ்வளவு பெரிய ஆபத்து அங்கே இருக்கிறது. அவனை குறித்த சரியான முடிவை அவனால் எடுக்க கூடியவனாக இருந்தான். Number 3. மூன்றாவது, what will happen when you don't stand? நீங்கள் நிற்காவிட்டால் என்ன நடக்கும்? John 5:7. யோவான் 5ஆம் அதிகாரத்துடைய 7ஆம் வசனத்திலே the story talks about a man 38 years by the pool of Bethesda. அந்த பெதஸ்தா குளத்து அருகே 38 வருடமாக இருக்கிற ஒரு மனிதனை குறித்து அந்த வேத பகுதியிலே பார்க்கிறோம். The man is not able to stand up. அந்த மனிதனால நிக்க முடியல. Everything is okay except his legs. அவனுக்கு எல்லாமே சரீரத்துல மற்ற பாகங்கள் எல்லாம் சரியா இருந்தது, கால் மட்டும் சரியில்லை. And what happened? அங்க நடந்தது என்ன? 38 years, once every year the miracle is happening right before his eyes. 38 ஆண்டுகளாக அவனுடைய கண்களுக்கு முன்பாகவே ஒரு அற்புதமானது நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. And he goes to Jesus and says, Jesus,
Every time the water is stirred, I want to go, but there is nobody to take me to the water. அவன் இயேசுவிடத்திலே போய் சொல்லுகிறான், ஆண்டவரே அந்த தண்ணீர் கலக்கப்படும் பொழுது நான் போக விரும்பினாலும் எனக்கு முன்பாக ஒருவன் இறங்கினான், நான் அற்புதத்தை அடையவில்லை. The third area that affects when you don't stand is your partnerships becomes compromised. நமக்கு உதவி செய்கிறவர்கள் நம்ம விரும்புகிற நேரத்தில் கிடைக்க மாட்டாங்க. 38 வருஷமாக கிடைக்கலங்க அந்த ஆளுக்கு. 2 பேர் இழுத்து உள்ளே போடுறதுக்கு 38 வருஷமாக ட்ரை பண்ணுறான், ஒரு ஆள் கூட வரலையா. இதான் நிலைமை. படுத்த படுக்கையானா நம்ம கேட்குற நேரத்துக்கு ஆள் வராது. சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? If your legs are working, you can get up whenever you want. You can go and dip yourself whenever you want. உங்களுக்கு கால் சரியாக இருக்குமானா எப்ப விரும்புறீங்களோ அப்ப எந்திரிச்சு போய் அந்த தண்ணியில நீங்க குதிச்சிடலாம். But if your legs are not able to stand up, then you have to wait at the mercy of others, and so many times help may not come. ஆனால் அங்கே கால் சரியில்லாத போது, உங்களாலே நடக்க முடியாத பொழுது இன்னொருவருடைய ஒத்தாசையை நீங்கள் தேட வேண்டியதாக இருக்கிறது. அந்த ஒத்தாசை கொடுக்கிற நபருடைய ஒத்துழைப்பு இல்லாவிட்டால் நீங்கள் வெற்றி பெற முடியாது. Number 4. நான்காவது, there's an incident in Acts chapter 3 and verse 2. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரத்திலே அதை குறித்து வாசிக்கிறோம். 4ஆம் வசனத்திலே, here is another man who could not stand. இங்கே இன்னொரு மனுஷனை பார்க்கிறோம், அவனுக்கும் கால் நிக்க முடியல. And he was not able to stand right from the birth. அவனை பார்த்தால் பிறப்பிலிருந்தே அவனுக்கு நிற்கிறதுக்கான சந்தர்ப்பமே இருக்கல. He was over 40 years old at this time. இப்பொழுது 40 வயசாகி விட்டது இந்த சந்தர்ப்பத்திலே இந்த காரியங்கள் நடக்கிற பொழுது. And what happened as a result? அதனுடைய முடிவு என்ன? They are carrying him, putting him outside the beautiful gate of the temple, and he is left there to beg to make his living. 40 ஆண்டு காலமாக இந்த வியாதியிலே இருந்ததனாலே அவனை யாரோ ஒருவர் தூக்கி கொண்டு வந்து அலங்கார வாசல் எனப்பட்ட அந்த வாசலுக்கு முன்பாக பிச்சை எடுக்கும்படி விட்டு விடுகிறார்கள். The fourth effect of not being able to stand, it affects your prosperity. உங்களுடைய வாழ்க்கையினுடைய செழிப்பை நிற்க முடியாத இந்த தன்மையானது கெடுத்து விடுகிறது. You cannot earn what you want. உங்களுக்கு பணம் சம்பாதிக்க வேண்டுமானால் சம்பாதிக்கிறதற்கான தைரியத்தையும் உற்சாகத்தையும் அது கொடுக்கிறது. You cannot choose your employment. உங்களுடைய வேலை இன்னதென்று நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியாது. You always go for the least. கடைசியாக ஒருவரும் செய்ய முடியாத செய்யக்கூடாத ஒரு வேலை தான் உங்களுக்கு கிடைக்கலாம். Why? ஏன்? Feet is not able to stand. காரணம் என்ன? உங்கள் கால்களிலே வலுவில்லை, அங்கே அது நிற்க முடியவில்லை. 4 effects I told you. 4 விதமான காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். It affects your productivity. முதலாவது, நீங்கள் ஒரு பயனுள்ள மனிதனாய் வாழுவதை அது தடுக்கிறது. Number 2, it takes away the purpose and the privilege to choose your own things. உங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டிய தேர்ந்தெடுப்புகளை செய்வதற்கு அது இடைஞ்சலாய் இருக்கிறது. Number 3, it will cut off partnerships. அங்கே உங்களோடு கூட இணைந்து நிற்கிறவர்களுடைய தயவை மாத்திரமே நீங்கள் நாடி ஏற்ற வேளையில் அந்த நபருடைய ஒத்துழைப்பு இல்லாமல் போகிற சந்தர்ப்பங்களை உண்டாக்கி விடுகிறது. It affects the prosperity of your life. உங்களுடைய வாழ்க்கையினுடைய செழிப்பை அது தடுத்து விடுகிறது. Of many people I've spoken to, நான் எத்தனையோ ஆட்களிடத்தில் அதை பேசி பார்த்திருக்கிறேன். and I've heard many people say this. இப்படிப்பட்ட காரியத்தை அநேகர் சொன்னதையும் நான் கேட்டிருக்கிறேன். Pastor, when I am alive, I want to be moving, healthy, walking. I should never lie on bed and die. நான் ஜாகிற வரைக்கும் அசைஞ்சு திரிஞ்சு நடந்து திரிஞ்சு நான் அப்படியே போயிடணும், படுக்கையில விழுந்து நான் போயிடக்கூடாது. எல்லாருக்கும் அந்த பயம் இருக்கு. ஏன்னா because this is the effect. ஏனென்றால் அவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை கேள்விப்பட்டிருக்கிறதுனால அந்த பயம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. Go to people and who are suffering in bed and who cannot stand up for themselves. They will tell you these 4 things happening in their life. நீங்கள் போய் தங்களால் எழுந்து நிற்க முடியாமல் படுக்கையில இருக்கிற நபரிடத்தில் போய் கேட்டு பாருங்கள், இந்த 4 காரியங்களையும் அவர்கள் உங்களுக்கு சொல்லுவார்கள். I am telling you, this is not just an effect in your physical life alone. The same effect will happen when you don't stand in your spiritual life as well. இந்த சரீர பிரகாரமாக எழுந்து நிற்க முடியாததனால் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய பிரகாரமாக நம்முடைய விசுவாச வாழ்க்கையில நம்ம எழுந்து நிற்காட்டியும் கூட இதே போல பிரச்சனைகள் உண்டாகும். Just as the inability to stand in a physical stature affects your physical life, your social life, your family life, your financial life, and every other part of your life, in the same way, when you are not standing strong spiritually, it will also affect your physical life, your emotional life, your spiritual life, your financial life, your social life.
ஒரு மனிதன் தன்னுடைய கால்களிலே நிற்க முடியாம போகிற பொழுது, சரீர பலவீனம் அவனுடைய கால்களிலே ஏற்படும் பொழுது, அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய சமூக வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது, சொந்த வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது, அவன் உற்சாகமாய் வேலை செய்கிற காரியங்கள் பாதிக்கப்படுகிறது. அதே போலவே ஒரு மனுஷன் தன்னுடைய விசுவாச வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே காலூன்றி நிற்காவிட்டாலும் இதே போன்ற பாதிப்புகள் அவனுடைய வாழ்க்கையிலே நிச்சயம் உண்டாகும். It is very important that we stand even in our spiritual life. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாம் நிலை நிற்க வேண்டும் என்பது மிக மிக அவசியம். Hallelujah. Hallelujah. And the good news is, the Bible says, God will make him stand. ஆனால் நமக்கு இருக்கிற நல்ல செய்தி என்ன தெரியுமா? நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. In Psalm 40 and verse 2, சங்கீதங்களின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரத்துடைய 2ஆம் வசனத்திலே the psalmist beautifully says, இந்த சங்கீதக்காரன் மிக அழகாக சொல்லுகிறான், he brought me up out of a horrible pit and out of the miry clay and set my feet upon a rock and established my goings. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலுமிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தினார். Hallelujah. Hallelujah. Our God has made us to stand. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை நிலைநிற்க பண்ணுகிறார். I was meditating for the past few weeks about standing up. இப்படி நிற்கிற இந்த காரியத்தை குறித்து கடந்த 2 வாரங்களாக நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். By the grace of God, I was able to find out at least 7 things a man of God should be able to stand in his spiritual life. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு ஆவிக்குரிய மனிதன் நிலை நிற்க வேண்டிய 7 காரியங்களை நான் கண்டுபிடிக்க கூடியதா இருந்தது. But I began to meditate upon it through the week. அந்த வாரம் முழுவதும் இந்த வார்த்தைகளுக்குள்ளாக நான் தியானம் பண்ணி கொண்டிருந்தேன். I prepared everything. நான் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தினேன். I thought I'm going to share the 7 things this week. இந்த வாரத்துல இந்த 7ஐயுமே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று தான் நினைத்தேன். But yesterday I began to rehearse my sermon. ஆனால் நேற்றைய நாளிலே மீண்டும் அதையெல்லாம் ஒரு ஒத்திகையாகவே நான் செய்து பார்த்தேன். And then I found out, with deep meditation, I found out I can only go for only one point this week. அதற்கு பின்பாக நான் கண்டுகொண்ட ஒரு பெரிய உண்மை என்னன்னா, திரும்ப திரும்ப ஆராய்ந்து பார்த்ததுல ஒரே ஒரு காரியத்தை மட்டும், ஒரே ஒரு அந்த விளக்கத்தை மட்டும் சொன்னாலே இந்த வாரத்துக்கு போதுமானது என்று நான் நினைக்கிறேன். So today I'm going to speak about one important thing that we need to stand in our spiritual life. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நிலை நிற்க வேண்டிய ஒரே ஒரு காரியத்தை மட்டும் இந்த வாரத்திலே நாம் தியானிக்க போகிறோம். Turn with me to 1 Corinthians chapter 16 and verse 13. 1 கொரிந்தியருக்கு எழுதின அந்த நிருபம் 16ஆம் அதிகாரத்தினுடைய 13ஆம் வசனத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். 1 Corinthians 16:13. 1 கொரிந்தியர் 16:13. Watch ye, stand fast in the faith, quit you like men, be strong. விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். Today I'm going to speak about standing in faith. விசுவாசத்திலே நிலைத்திருத்தல் என்ற காரியத்தை குறித்து இன்றைக்கு காலை வேளையிலே உங்களோடு நான் பேச போகிறேன். Standing in faith. விசுவாசத்திலே நிலைத்து நிற்றல். The Bible says, without faith it is impossible to please God. தேவனை நாம் விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது என்பது கூடாத காரியம் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. The Bible declares that the just shall live by faith. விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் என்பது வேதம் கற்றுக் கொடுக்கிற சத்தியம். The Bible also says that we can become an overcomer only through faith. விசுவாசத்தினாலே நாம் மேற்கொள்ளத்தக்கவர்களாக மாற முடியும் என்று வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. We can stand against the enemy through the shield of faith. அங்கே விசுவாசமாகிய கேடகத்தை பிடித்துக்கொண்டு சத்துருவுக்கு எதிர்கொள்ள முடியும், அவனுக்கு எதிராக நாம் நிற்க முடியும். Only with faith our prayers will be answered and accepted by God. நம்முடைய விசுவாசம் நமக்குள்ளே இருந்தால்தான் நம்முடைய ஜெபத்தை தேவன் கேட்டு அதற்கு பதிலளிப்பார். So faith is crucial for any believer. ஒரு விசுவாசியாக நாம் இருப்போமானால் அந்த விசுவாசியா இருக்கிறவனுக்கு அந்த விசுவாசம் என்பது அவசியம். That is why Apostle Paul says, stand fast in the faith. அதனாலே தான் விசுவாசத்திலே நிலைத்திருங்கள் என்று அங்கே பவுல் அப்போஸ்தலர் எழுதுகிறார். இன்னொரு சொன்னா விசுவாசத்துல
நிலையாக நில்லுங்கள். எப்படி நிக்கணும்? நிலையாக நில்லுங்கள். சொல்லுங்க எல்லாரும். எதுல நிக்கணும்? விசுவாசத்துல நிலையா நிக்கணும். And the beautiful thing is, God who expects us to stand fast in the faith also makes us stand in the faith. ஆனால் இதிலே நீங்கள் கவனிப்பீர்களானால், நாம் விசுவாசத்திலே நிலைத்து நிற்க வேண்டும் என்று விரும்புகிற தேவனே நம்மை நிலைத்து நிற்கவும் பண்ணுகிறார். Hallelujah. Hallelujah. He makes anyone stand. ஒவ்வொருவனையும் நிலைத்து நிற்க பண்ணுவது கர்த்தர் தான் செய்கிறார். அதை Standing in the faith and staying in faith is not just accomplished by human endeavor. பாருங்க, மனிதனுடைய இயல்புகளினாலோ மனிதனுடைய செய்கைகளினாலோ கிரியைகளினாலோ விசுவாசத்தில் நிலைத்து நிற்பதும் நிலையாக நிற்பதும் முடியவே முடியாது. 1 Corinthians 2:5. 1 கொரிந்தியர் 2:5 பாருங்க. The Bible says your faith should not stand in the wisdom of men but in the power of God. என் பேச்சும் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய வயசும் இல்லாமல் ஆவியின் பலத்தினாலே உறுதிப்பட்டதா இருந்தது. அது முந்தின வசனம். நீங்க தமிழ்ல 4ஆம் வசனம் பாருங்க. உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தினால் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு. சொல்லுங்க, விசுவாசம் எப்படி நிற்கும்? தேவனுடைய பலத்தில். மனுஷனுடைய ஞானத்துல விசுவாசம் நிற்காது. எப்படி நிற்கும்? தேவனுடைய பலத்தில். So if my faith has to stand, it cannot stand with my personal physical activity or endeavor. It can only withstand by the power of God. என்னுடைய விசுவாசம் நிலை நிற்க வேண்டுமானால் அது என்னுடைய முயற்சியினாலோ என்னுடைய அறிவினாலோ என்னுடைய பலத்தினாலோ நிலை நிற்க போகிறதில்லை. அது தேவனுடைய பலத்தினால் மாத்திரமே நிலை நிற்கும். And God will make us stand. தேவனாகிய கர்த்தர் அதை நிச்சயமே செய்ய வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Peter the apostle spent about 3.5 years with Jesus Christ. இயேசுவோடு கூட 3.5 ஆண்டு காலம் இந்த பேதுரு தன்னுடைய காலத்தை செலவு பண்ணினார். In 3.5 years Jesus trained him in so many different aspects of ministry. இந்த 3.5 ஆண்டு காலம் இந்த பேதுருவுக்கு ஆண்டவராகிய இயேசு இந்த ஊழியத்துடைய பல பகுதிகளிலே வேண்டிய அந்த பயிற்சியை அவனுக்கு கொடுத்தார். Especially training him in faith. விசேஷமாக சொல்லுவேனானால் விசுவாசத்திற்கு வேண்டிய பயிற்சியை அவனுக்கு கொடுத்தார். He was trained to believe, even to pay his taxes. God is able. ஆண்டவராகிய தேவனுக்கு வரி செலுத்துவதற்கு கூட அந்த விசுவாச கிரியை அவன் செய்வதற்குள்ள பயிற்சியை தேவன் கொடுத்தார். Jesus demonstrated faith in his life to catch a whole lot of fishes. அவனுடைய வாழ்க்கையிலே விசுவாசம் ஏற்படும்படி அந்த வலை கிளியத்தக்க மீன்களை பிடிக்கிற அனுபவத்தினூடாக இயேசு அவனை நடத்தினார். Jesus trained him in faith so he could walk on the water. ஆண்டவராகிய இயேசு அவனுடைய விசுவாசம் வர்த்திக்க பண்ணும்படிக்கு அந்த ஜலத்தின் மேலே நடக்கிற ஒரு அனுபவத்தூடாக அவனை கொண்டு போனார். After all this training, ஆனால் இப்படிப்பட்ட எல்லா பயிற்சியின் நிமித்தத்திலும் Jesus is about to be crucified, captured and crucified. ஆண்டவராகிய இயேசு அங்கே பிடிக்கப்பட்டு சிலுவையிலே அறையப்படுகிறதான நேரம் வந்தது. And Peter declares, அங்கே பேதுரு சொல்கிறார், though everyone will forsake you, I will not forsake you. எல்லோரும் உம்மை விட்டு போனாலும் நான் உம்மை விட்டு போக போவது இல்லை என்று சொல்கிறார் பேதுரு. Peter was so confident he can be with Jesus and hold on to his faith. இயேசுவோடு கூட அப்படியே பிடித்துக்கொண்டு நிற்க முடியும், விசுவாசத்திலே நிற்க முடியும் என்ற நம்பிக்கை பேதுருவுக்கு இருந்தது. Oh, I have seen so much of experience. I will not go. Even if others go, I am very strong. அவர் சொல்லுறது என்ன, எனக்கு எவ்வளவு அனுபவம் இருக்கு, மற்றவங்க போனா போகட்டும், ஆனா நான் நிச்சயமா போக மாட்டேன்னு சொல்றார். But what did Jesus say? ஆனா இயேசு அவரை பார்த்து என்ன சொல்லுகிறார்? Luke 22:31 and 32. லூக்கா 22ஆம் அதிகாரத்தினுடைய 32ஆம் வசனம். There he says, Satan has asked me to sift you as wheat. பிசாசு உன்னை பிடைக்கிறதற்கு என்னிடத்தில் அனுமதி கேட்டுக்கொண்டார். But I have prayed for you. ஆனால் உனக்காக நான் உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன். That your faith will not move away. உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன். He says, after I have strengthened you, you strengthen your brethren.
அதுக்கு பின்பாக ஆண்டவர் சொன்னார், நீ உன்னை பலப்படுத்திக் கொண்ட பின்பாக உன்னுடைய சகோதரரை பலப்படுத்து. What was Jesus saying there? இங்கே இயேசு சொல்ல வந்தது என்ன? Jesus did not say, oh, you've got a lot of confidence, you've got a lot of self confidence, oh yeah, you will stay with me. He didn't say that. ஆண்டவர் சொன்னார், அப்பா உனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு, உனக்கு தன்னம்பிக்கை நிறைய இருக்கு, நீ நிச்சயமா இந்த காரியத்தில் நிலை நின்றுவ என்று ஆண்டவர் சொல்லவே இல்லை. Jesus said, no, your confidence will fail and I am praying for you. ஆண்டவராய் சொன்னா, உன்னுடைய அந்த நிலை நிற்பேன்னு சொல்லி நீ நம்புறா பாரு, அந்த நம்பிக்கை பொய்த்து போகும், அதுக்காக நான் உனக்காக ஜெபம் பண்றேன். I am praying for you that your faith will not fail. உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடி நான் உனக்காக வேண்டிக் கொள்கிறேன். Hallelujah. Hallelujah. God helps us to be strong in faith. ஆண்டவராகிய தேவன் நாம் விசுவாசத்திலே வல்லவர்கள் ஆகும்படிக்கு நமக்காக ஜெபிக்கிறார். Hallelujah. Hallelujah. How does God help us to be strong in faith? ஆண்டவராகிய தேவன் நாம் விசுவாசத்திலே வல்லவராய் மாறுவதற்கு எப்படி உதவி செய்கிறார்? There are 4 steps. இங்கே 4 படிகள் இதிலே இருக்கிறது. These 4 things teach us how God helps us to stand fast in faith. நாம் விசுவாசத்திலே நிலை நிற்கத்தக்கதாக ஆண்டவராகிய தேவன் இந்த 4 படிகளுக்கூடாக நம்மை நடத்தி செல்கிறார். Number 1. முதலாவது Hebrews 12:2. எபிரேயருடைய புத்தகம் 12ஆம் அதிகாரத்துடைய 2ஆம் வசனம். I just want to pick up one sentence. இதிலே நான் ஒரே ஒரு பகுதியை மட்டும் நான் வாசிக்க விரும்புகிறேன். Looking unto Jesus, the author and the finisher of our faith. அங்கே எபிரேயரிலே சொல்லப்பட்ட வசனம், விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி. Looking unto Jesus, the author and the finisher of our faith. விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு. How does God make us stand in faith? ஆண்டவராகிய தேவன் நாம் எப்படி இந்த விசுவாசத்திலே நிலை நிற்கும்படி செய்கிறார்? Number 1. முதலாவது, He initiates our faith. முதலாவது நமக்குள்ளே விசுவாசத்தை ஆரம்பித்து வைக்கிறவர் அவர்தான். எல்லாரும் சொல்லுங்க, தேவன் என்ன செய்கிறார்? விசுவாசத்தை ஆரம்பிக்கிறார், துவக்குகிறார். He is the one who initiates it. அவர்தான் இந்த துவக்குகிற வேலையை, அது முதலாக ஆரம்பிக்கிற வேலையை அவர்தான் செய்கிறார். No man or method can initiate faith in a person. ஒரு மனிதனோ அல்லது எந்த ஒரு வழிமுறையான செய்கைகளோ ஒரு மனிதனுக்குள்ள விசுவாசத்தை தொடக்கி விட முடியாது. If you are standing in faith today, நீங்கள் இன்றைக்கு விசுவாசத்திலே நிற்கிற ஒரு ஜனமா இருப்பீர்களானால், it is not your effort. இது உங்களுடைய முயற்சியினால் வந்தது அல்ல. This faith inside you was initiated by Jesus Christ. இயேசு கிறிஸ்து தான் உங்களுக்குள்ளே அந்த விசுவாசத்தை ஆரம்பித்து வைத்தவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. We were in darkness. நீங்கள் இதுவரையிலே இருளிலே இருந்தீர்கள். We didn't know God. நீங்கள் தேவனை அற்றவர்களாக அறியாதவர்களாக இருந்தீர்கள். We were so disconnected from God. தேவனை விட்டு தூரமாய் உள்ள ஜனமாய் இருந்தோம். We did not love him. நாம் அவரை நேசிக்கவும் இல்லை. We did not choose him. நாம் அவரை தெரிந்து கொள்ளவும் இல்லை. But God took the initiative to come and love us and show his light to us. ஆனால் தேவனாகிய கர்த்தரோ நம்மேலே வைத்த அன்பினாலே தம்முடைய அன்பை வெளிப்படுத்தும்படி தம்முடைய வெளிச்சத்தை நமக்கு அனுப்பினார். Hallelujah. Hallelujah. And he initiated that faith. ஆண்டவராகிய தேவன் தான் அந்த விசுவாசத்தை நமக்குள்ளே தொடக்கினார். All things are made by him and for him. அவருக்காக அவருக்கென்றே சகலமும் ஏற்படுத்தப்பட்டது. Hallelujah. Hallelujah. Without him nothing is made. அவர் இல்லாமல் ஒன்றுமே உருவாக்கப்படவே இல்லை. There is nothing to be proud about regarding our faith today. நம்முடைய விசுவாசத்தை குறித்து நாம் பெருமைப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை. Because in the first place it was God who initiated this faith. காரணம் என்ன? முதலாவது நமக்குள்ளே விசுவாசத்தை ஆரம்பித்து வைத்தது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தான். If you read the chapter of Hebrews chapter 11, நீங்கள் எபிரேயருடைய புத்தகத்தினுடைய 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் படிப்பீர்களானால், there is a whole list of people who are talked about as giants of faith. விசுவாசத்திலே வல்லமை மிக்கவர்களாய் இருந்த பலரை குறித்த ஒரு பட்டியலை நாம் பார்க்கிறோம். If you go to each and every one of these people's heroes of faith, you will find out that each and every person's faith was initiated by God himself. இங்கே அந்த பட்டியலிலே குறிப்பிடப்பட்டிருக்கிற அந்த விசுவாசத்திலே வல்லவர் என்று அழைக்கப்பட்ட அந்த ஒவ்வொரு நபருடைய வாழ்க்கையை நீங்கள் கூர்ந்து கவனிப்பீர்களானால் அவர்களுக்குள்ளே இந்த விசுவாசத்தை தொடக்கி வைத்தவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தரே. For example, உதாரணமாக look at the life of Abel. ஆபேலுடைய வாழ்க்கையை பாருங்க. The Bible says by faith Abel brought a better sacrifice to God. இந்த ஆபேல் தேவனுக்கு
அந்த காயினை காட்டிலும் மேலான ஒரு காணிக்கையை கொண்டு வந்தான் என்று பார்க்கிறோம். How did it happen? அது எப்படி நடந்தது? Bible says by faith. அது விசுவாசத்தாலே நடந்தது. How did this faith in Abel come to give a better sacrifice to God? தேவனுக்கு ஒரு நல்ல காணிக்கையை மேலான காணிக்கை அவன் எப்படி கொண்டு வர முடிந்தது? Did someone tell him? அவன்கிட்ட யாராவது போய் சொன்னாங்களா? Let us imagine for a second that his parents, if they had told him, இப்போ ஒருவேளை நம்ம ஒரு கற்பனை பண்ணி பார்ப்போம், அவனுடைய பெற்றோர் இந்த காரியத்தை அவனுக்கு சொல்லி இருந்தால், then both the sons should have brought the same offering to God. இங்கே 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள், அந்த 2 பிள்ளைகளும் ஒரே மாதிரியான காணிக்கையை தான் கொண்டு போயிருப்பார்கள். But both of them brought different things. ஆனால் 2 பேருமே ஒரே மாதிரியான காணிக்கையை கொண்டு வரவில்லை. The knowledge and the understanding that God expects a particular sacrifice came not from man, it came from God. அங்கே தேவனுக்கு உகந்த மேலான காணிக்கையை கொண்டு போய் கொடுப்பது என்பது அது மனிதனிடத்திலிருந்து வரவில்லை, தேவனிடத்தில் இருந்தே வந்தது. Look at Noah. நோவாவை பாருங்க. By faith Noah built an ark. It says விசுவாசத்தினாலே அந்த நோவா பேழையை உண்டு பண்ணினான். he was warned of God of the coming flood and he prepared an ark for himself and his family. வெள்ளம் வரும் என்று தேவனாலே எச்சரிக்கப்பட்டு தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் தப்புவித்துக் கொள்வதற்காக அந்த பேழையை அவன் உண்டாக்கினான். Noah, how did you get this faith? நோவாவே, உன்னுடைய விசுவாசம் உனக்குள்ள எப்படி வந்தது? He would say, no man told me, God initiated that faith in me. அவன் சொல்லுவான், எனக்கு யாருமே சொல்லல, தேவனாகிய கர்த்தரே எனக்குள்ளே அதை தொடக்கி வைத்தார். Hallelujah. Hallelujah. God initiated that faith. தேவனாகிய கர்த்தர் தாங்க அந்த விசுவாசத்தை நமக்குள்ள தொடக்கினார். See, those days there was no rain, it was only dew that covered the earth. பாருங்க, அந்த நாட்களிலே மழை அங்கே பெய்யவில்லை, பனிதான் பூமியை மூடி இருந்தது. Nobody ever saw rain, nobody saw floods, nobody had any knowledge about what it could be like. அந்த காலகட்டத்திலே மழை என்றால் என்னென்று தெரியவில்லை, வெள்ளம் என்றால் என்னென்று தெரியவில்லை, தண்ணீர் பெருகி வருவதென்றால் என்னென்று அவர்களுக்கு தெரியாது. But at that time Noah was building an ark. ஆனால் அந்த சூழ்நிலையிலே தான் நோவா ஒரு பேழையை உண்டாக்குகிறான். Noah, how did you build it? நோவா, உன்னுடைய பேழையை நீ எப்படி உண்டாக்கினாய்? God initiated that faith in my heart. அந்த காரியத்தை செய்யும்படி தேவன் என்னை ஆரம்பிக்கும்படி சொன்னார், நான் செய்தேன். Hallelujah. Hallelujah. See, usually man's confidence is based on what we see and then we react and we start believing something. இங்க மனிதனுடைய நம்பிக்கை என்று சொல்லுவது பொதுவாக அவன் எதை பார்க்கிறானோ அதில் இருந்துதான் அவன் நம்பி தன்னுடைய காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறான். But what God initiates in faith, he does not show. He makes us believe things we can't see with our eyes. ஆனால் தேவனாகிய கர்த்தர் உண்டாக்குகிற விசுவாசம் என்பது, அவராலே தொடக்கி வைக்கப்படுகிற விசுவாசம் என்பது நாம் காண்கிறதுனால் அல்ல, தேவன் தொடக்கி வைக்கிறதுனால் மாத்திரமே வருகிறது. Hallelujah. Hallelujah. It's things we don't even see. நாம் கண்களாலே காணாத ஒரு காரியத்தை அவர் தொடக்கி வைக்கிறார். Look at Abraham. ஆபிரகாமை பாருங்க. How did he become a man of faith? அவர் ஒரு விசுவாசத்திலே வல்லவனாக எப்படி மாறினார்? God initiated that faith in him. அவனுக்குள்ளே விசுவாசத்தை தொடக்கினவர் தேவன். Look at Jacob who blessed his children. இந்த யாக்கோபு தன்னுடைய குமாரர்களை ஆசீர்வதித்தாரே, அவரை குறித்து பாருங்கள். Hebrews says by faith he blessed. வேதம் சொல்கிறது, விசுவாசத்தினாலே யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தார். He blessed them for many thousand generations, not even knowing what will be their future the next day. பாருங்க, அவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கும் பொழுது தொடர்ந்து வரப்போகிற 1000 தலைமுறைக்குள்ள ஆசீர்வாதத்தை கொடுக்கிறான். அடுத்த நாள் காலையில என்ன நடக்க போகுதுன்னு அவனுக்கே தெரியாது. How did that faith come into him? எப்படி அப்படிப்பட்ட விசுவாசம் அவனுக்குள்ளே வந்தது என்றால் அது எப்படி வந்தது? God initiated it. தேவனாகிய கர்த்தரே அதை அவனுக்குள்ள ஆரம்பித்து வைத்தார். Hallelujah. Hallelujah. If you look at your own life, உங்களுடைய வாழ்க்கையை நீங்க சிந்திச்சு பாருங்க. why are you standing in faith today? இன்றைக்கு நீங்க விசுவாசத்துல நிலை நிக்கிறீங்களே எப்படி? Simply because God initiated it. ஒண்ணுங்க பெரிய விஷயம் எதுவுமே இல்ல, கர்த்தராகிய தேவனே உங்களுக்குள்ளே அந்த விசுவாசத்தை தொடக்கி வைத்தார். Hallelujah. Hallelujah. All glory be to him. அவர் ஒருவருக்கே எல்லா கனமும் துதியும் உண்டாவதாக. Hallelujah. Amen. Hallelujah. Some of you will say, brother, I don't know how I'm still standing in faith, but I know one thing, God started it and I'm still continuing it. பாருங்க, உங்கள சிலர் சொல்லுங்க, இந்த விசுவாசத்துல இன்னைக்கு நான் எப்படி நிக்கிறேன்னே எனக்கு விளங்க மாட்டேங்குது, ஆனா எனக்கு ஒன்று தெரியும், கர்த்தராகிய தேவன் ஒருவரே இதை செய்கிறார். Hallelujah. How does God make somebody stand in faith?
ஒருவன் விசுவாசத்திலே நிலை நிற்கும்படி தேவன் என்ன செய்கிறார்? Number one, he initiates the faith. முதலாவது அவனுக்குள்ளே விசுவாசத்தை அவர் துவக்கி வைக்கிறார். Number two, இரண்டாவது 2 Timothy chapter 3 and verse 15. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்துடைய 15ஆம் வசனம். From a child you have known the holy scriptures, which are able to make you wise unto salvation through faith which is in Jesus Christ. கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை இரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவன் ஆக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். How did you receive this faith? இந்த விசுவாசத்தை நீ எப்படி பெற்றுக்கொண்டாய்? Number one, he initiated that faith. முதலாவது நான் சொன்னேன், ஆண்டவராகிய தேவனே நமக்குள் விசுவாசத்தை தொடக்கி வைக்கிறவராய் இருக்கிறார். Number two, இரண்டாவது he instructs us in faith. இரண்டாவது இந்த விசுவாசத்தை நமக்கு அவர் போதிக்கிறார். Hallelujah. Hallelujah. Timothy, how are you in faith? இந்த தீமோத்தேயுவே உனக்குள்ளே இந்த விசுவாசம் எப்படி உண்டானது? Because you were instructed in the holy scriptures even as a little child. நீ சிறு பிள்ளையாய் இருக்கும் பொழுதே வேத வசனங்களிலே போதிக்கப்பட்டவனாய் இருந்தாய். If you want to become strong in faith, the most important thing, the second most important thing is you must be instructed by God. நீங்கள் விசுவாசத்திலே நிலை நிற்க வேண்டுமானால் ஆண்டவராகிய தேவனாலே இந்த விசுவாசத்தை குறித்து போதிக்கப்பட்டிருக்க வேண்டும். In Romans 10:17 the Bible says, ரோமர் 10ஆம் அதிகாரத்துடைய 17ஆம் வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, faith comes by hearing and hearing by the word of God. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். தமிழ்ல கேள்வி அப்படினா கேள்விக்குறி கிடையாது, கேள்வினா கேள்விப்படுறதுனால கேட்கறதுனால அர்த்தம். So it comes by hearing. The moment you hear the word of God, when you are taught the word of God, faith begins to sprout. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற பொழுது, கர்த்தருடைய வார்த்தை விளங்கப்படுத்தும் பொழுது, பிரசங்கிக்கப்படும் பொழுது, அதை கவனித்து கேட்கிற பொழுது உங்களுக்குள்ளே அந்த விசுவாசமானது உருவாகிறது. If you are very very particular that your faith must stand strong, this is a very important thing. உங்களுடைய விசுவாசமானது நிலை நிற்க வேண்டும் என்ற விருப்பம் உங்களுக்குள்ளே இருக்குமானால் இதை நீங்கள் கவனிக்க வேண்டியது அவசியம். You must be instructed in the word of God. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையிலே போதிக்கப்பட்ட நபராய் இருக்க வேண்டும். Yes, a person who does not receive instruction from the word of God cannot stand in faith. கர்த்தருடைய வார்த்தையில் இருந்து உபதேசத்தையும் போதனையும் பெறாத ஒரு நபர் விசுவாசத்திலே நிலை நிற்க முடியாது. That is why Jesus had to repeat over and over again in his teaching, he who has ears to hear, let him hear. He who has ears to hear, let him hear. அதனாலே தான் ஆண்டவராகிய இயேசு திரும்ப திரும்ப ஒரு வார்த்தையை சொல்லிக்கொண்டே வந்தார். காதுள்ளவன் கேட்க கடட்டும், காதுள்ளவன் கேட்க கடட்டும் என்று சொன்னதுடைய அர்த்தம் இதற்காகத்தான் அவர் சொன்னார். That means not only listening with your ears, அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன? உன்னுடைய காதுனாலே கேட்பது மாத்திரம் அல்ல, but listening with your heart. அதை உன்னுடைய இருதயத்திலே நீ வரித்துக் கொள்ள வேண்டும். In other words, understanding it. அதனுடைய அர்த்தம் நீ புரிந்து கொள்ள வேண்டும். Without hearing and understanding the word of God, faith will not grow. அந்த வசனத்தை கேட்டு புரிந்து கொள்ளாவிட்டால் உங்களுடைய விசுவாசம் வளரப் போகிறதில்லை. It is like this. இது இப்படி சொல்லலாம். You go to a school. நீங்கள் ஒரு பள்ளிக்கு போகிறீர்கள். 50 students are in a classroom. ஒரு வகுப்பறையிலே 50 பிள்ளைகள் இருக்கிறார்கள். One teacher. ஒரே ஒரு ஆசிரியர் தான் இருக்கிறார். The same textbook. அதே புத்தகம் தான் எல்லாரிடமும் இருக்கிறது. Same period, everyone listens the same thing. எல்லோருக்குமே ஒரே மாதிரியாக ஒரே வகுப்பு தான் எடுக்கப்படுகிறது. Only one blackboard. அங்கே ஒரே ஒரு black board தான் அங்கே இருக்கும் கிளாஸ்ல. One teaching and everybody is listening. ஒரே ஒரு ஆசிரியர் போதித்துக் கொண்டிருக்கிறார், கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். 50 பிள்ளைகள் அதை கவனிக்கிறார்கள். One student is scoring 100 out of 100. அதிலே பார்க்கிற பொழுது, பரீட்சை வைக்கும் பொழுது 100க்கு 100 ஒரு பிள்ளை எடுக்கிறது. Other fellow is getting 0 out of 100. ஆனா இதே கிளாஸ்ல இருக்கிற இன்னொரு பிள்ளை 100க்கு 0 மார்க்ஸ் எடுக்குது. When our children are not getting good marks, immediately we say the teacher is not good, நம்ம பிள்ளை மட்டும் சரியா மார்க்ஸ் எடுக்கலைன்னா டீச்சர் ஒழுங்கா கத்து கொடுக்கலன்னு நம்ம சொல்லிடுறோம். டீச்சர் சரியில்லைங்க, என் பிள்ளை நல்ல பிள்ளை. யார் தான் சரியில்லை? டீச்சர் சரியில்லைன்னு. ஆனால் அதே டீச்சர் சொல்லி கொடுத்தா ஒருத்தர் 100 வாங்கிட்டு இருக்கான். One person is getting 100. ஒருவன் 100 மார்க்ஸ் வாங்குறானே. What is the problem there? இங்க பிரச்சனை என்ன? Everybody is listening. எல்லாரும் கேக்குறாங்க. But
many are not even understanding what is happening. ஆனால் அதிலே புரிந்து கொண்டவர்கள் எத்தனை பேர்? They are sitting in the same class, அவர்கள் அதே வகுப்பறையில் தான் உட்கார்ந்து but no இருக்கிறார்கள். change. No change, no improvement. அவங்களுக்கு எந்த மாற்றமும் இல்லை, எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை. When the teacher is teaching, some students are bird watching. பாருங்க, சில ஆள் வந்து அங்க கிளாஸ்ல டீச்சர் நடத்திட்டு இருக்கும்போது வெளியில மரத்துல இருக்கிற பறவையை பார்த்துட்டு இருப்பான். Some students will be there listening, eyes are all open. சில ஆள் உட்கார்ந்து கண்ணை திறந்தே பார்த்துட்டு இருப்பான். But mind will be in the cricket ground. ஆனா அவனுடைய மனது எல்லாமே அங்க மேட்ச் விளையாடிட்டு இருக்கும். How will you pass? அவன் எப்படிங்க பாஸ் பண்ண முடியும்? How will you pass? அவன் எப்படி பாஸ் பண்ண முடியும்? Jesus said, the same word, the same seed I'm throwing. ஆண்டவர் சொல்ல, அதே வார்த்தையாக விதையை நான் விதைக்கிறேன். 4 lands are there. அங்கே 4 விதமான நிலங்கள் இருக்கிறது. The seed, the same seed, it falls on the good ground, it brings forth 30, 60 and 100 fold. நல்ல நிலத்திலே விழுந்தது 30, 60, 100ஆக பலன் தருகிறது. But the same seed falling on the wayside, it's becoming unfruitful. ஆனால் அதே நேரத்திலே வழியருகிலே விழுந்த விதையினாலே எந்த பலனும் உண்டாகாமலே போகிறது. This is exactly what is happening in the church. இதுதான் சபைகளுக்குள்ளும் நடக்கிறதான காரியம். Everybody attendance perfect. எல்லாரும் சபைக்கு வருகைன்னா எல்லாரும் வந்துட்டாங்க. All the weeks of the year கரெக்ட்டா அந்த இடத்துல கரெக்ட்டா உட்கார்ந்துருவாங்க பாருங்க. ஒரு மாற்றம் இருக்காது. Everything is perfect. அங்க 52 வாரத்திலயும் கண்டிப்பா சபைக்குள்ள உட்கார்ந்திருப்பாங்க. But no growth in faith. ஆனால் விசுவாசத்துல உண்டாக வேண்டிய வளர்ச்சியோ முன்னேற்றமோ அங்க இல்ல. In faith it's complete failure. அந்த விசுவாசம் என்கிற அந்த வகையில பார்த்தா அவர்கள் தோற்று போனவர்களா இருக்கிறார்கள். Why? ஏன்? Half of them don't even listen what is happening. அங்க அதுல உட்கார்ந்து இருக்கிறதுல பாதி பேர் என்ன சொல்றாங்கங்கறத கவனிக்கிறதே இல்லை. Watching here, watching there, watching the friend, watching up, watching down, never listening. மேல பார்க்கறாங்க, கீழே பார்க்கறாங்க, சுத்தி பார்க்கறாங்க, முன்னாடி பார்க்கறாங்க, பின்னாடி பார்க்கறாங்க, சொல்றது என்னன்னு விளங்கிக்கிறதே இல்லை. Some people are busy with their mobile phone. சிலர் இன்னும் மொபைல் போனை வச்சுக்கிட்டு அதுல ரொம்ப பிஸியா இருக்காங்க. What is the message I got now? இன்னைக்கு எனக்கு இப்ப என்ன மெசேஜ் வந்தது? இந்த மெசேஜ் கேட்டா இங்க இருக்கிற மெசேஜ் எங்க வரும்? ரெண்டு ஒரு நேரத்துல கேட்க முடியாது பாருங்க. You cannot get with 2 messages. ரெண்டு செய்தியும் ஒரு நேரத்துல வாங்கிக்க முடியாது. Some are even better. இன்னும் சிலர் பண்ணா அவங்க இன்னும் நல்லவங்க. From the moment the message starts, they go to the 3rd heaven. எப்ப செய்தி ஆரம்பிக்கிறதோ அப்பவே 3ஆம் வானம் போயிடுவாங்க. அப்படியே சாஞ்சு தூங்குவாங்க பாருங்க. பக்கத்துல கூட இடிச்சிட்டு கூட தூங்குவாங்க. விழுந்து தூங்குவாங்க. எதுக்கையா சர்ச்சுக்கு வரீங்க நீங்க? அதுக்கு வீட்டிலே நல்லா நிமிந்து நீட்டி நல்லா படுத்து தூங்கி எழும்பலாம். சர்ச்சில் வந்து இப்படி தூங்க. நீங்க தூங்கி முடிச்சு விசுவாசம் வளருமா சொல்லுங்க? கவனிக்கிறதும் கிடையாது, கேட்கறதும் கிடையாது. ஏதோ கடமைக்கு வந்து உட்காந்துட்டு சும்மா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு என்ன வசனம் சொல்றாங்க ஒன்றும் கவனம் கிடையாது. அப்பா சர்ச்சில் 2 மணி நேரம் உட்காந்தேன், வருஷத்தில் 52 வாரம் உட்காந்தேன், என்ன பிரயோஜனம்? ஏன் விசுவாசம் வளரலைன்னா you are not instructed. காரணம் என்ன? நீங்கள் விசுவாசத்திலே போதிக்கப்படவில்லை. You are not receiving the word. தேவனுடைய வார்த்தை உங்களிடத்திலே வரும் பொழுது அதை நீங்கள் உள்ளே வாங்கிக் கொள்ளவில்லை. When you are instructed, God is instructing you in scriptures. You listen, you hear, you understand, you keep it in your heart. Faith will grow. தேவனாகிய கர்த்தர் வார்த்தையை கொண்டு உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது அந்த வார்த்தையை முழு இருதயத்தோடு கவனித்து உள்ளே வாங்கி அதை புரிந்து கொள்ளுகிற பொழுதுதான் தேவனாகிய கர்த்தர் உங்களை விசுவாசத்திலே நிலைநிற்க பண்ணுவார். Matthew 13:15. மத்தேயு 13ஆம் அதிகாரத்துடைய 15ஆம் வசனம். This people's heart is waxed gross and their ears are dull of hearing and their eyes they have closed, lest at any time they should see with their eyes and hear with their ears and should understand and with their heart should be converted, that I should heal them, the Bible says. இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது, காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே. நான் இதை காலைல வாசித்த போது தீர்க்கதரிசனமா சொல்லிக்கோன்னு யோசித்தேன். கடைசி வசனம் படிச்சு பாருங்க. காதால் கேட்டு எப்படி கேட்குறாங்களா? கேட்டு நான் போட்டிருக்கேன். வாசிக்க மாட்டீங்க எனக்கு தெரியும். காதால் எப்படி கேட்பாங்களா? மந்தமா. அதாவது சத்தம் வருது பதார், என்னன்னே புரியல.
ஏதோ சத்தமாக பேசுகிறாங்க, நல்லா பேசுகிறார் பிரதர், நல்லா பேசுவார். என்ன பேசினார்? பேசினார், நல்லா பேசினார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒன்றும் தெரியாது. மந்தமாய் காதில் கேட்டு கண்ணை என்ன பண்ணுவாங்களாம்? மூடிக்கொள்வார்கள். நான் அப்போ தான் நினச்சேன், சரி அப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனை இருக்குது போல இருக்கு. கண்களை மூடிக்கொள்வார்கள். வசனத்துக்கு தான் உட்காந்துருப்பாங்க, காதில் மந்தமாயிட்டு கண்ணையை என்ன பண்ணிடுவாங்களா? மூடிடுவாங்க. நான் வசனம் கேட்டேன். I was in the place where the word was delivered. தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிற இடத்துல இருக்கிறோம், but not listening, not understanding. ஆனா அந்த வார்த்தையை விளங்கிக் கொள்ளுகிறதில்லை, புரிந்து கொள்ளுகிறதில்லை. I want you to know something. இந்த காரியத்தை நான் கேட்க விரும்புறேன். God wants to make our faith stand strong. ஆண்டவராகிய தேவன் நம்முடைய விசுவாசத்திலே வல்லவர்களாக நாம் நிலைநிற்க வேண்டும் என்று விரும்புகிறார். And how does he do that? அவர் எப்படி அதை செய்கிறார்? Instruct us. அவர் நமக்கு போதித்து உணர்த்துகிறார். Hallelujah. Hallelujah. I'll show you one beautiful verse. நான் ஒரு வார்த்தையை உங்களுக்கு காண்பிக்கிறேன், மிக அழகான ஒரு தேவனுடைய வார்த்தை. Acts 14:8-10. நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. There it says about Paul, when he went to Lystra, there was a man who was impotent in his feet, being a cripple from his mother's womb, who had never walked. லிஸ்திராவுக்கு இந்த பவுல் போகிற பொழுது தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதலே நடக்காமல் சப்பானியாக இருக்கிற ஒரு மனிதன் இருக்கிறான். In verse 9 it says, the same heard Paul speak, who steadfastly beholding him, perceiving that he had faith to be healed, said with a loud voice, stand up on your feet, and he leaped and walked. அதே 14ஆம் அதிகாரத்துடைய 9ஆம் 10ஆம் வசனங்களிலே பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். பவுல் அவனை உற்று பார்த்து, ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு, நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோட சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். Did you understand what it is? நான் சொன்ன இந்த வார்த்தையை புரிந்து கொண்டீர்களா? Paul is preaching. அங்கே பவுல் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். There is a man sitting there. அங்க ஒரு மனுஷன் உட்கார்ந்துட்டு இருக்கான். He cannot stand up. அவனால நிக்க முடியல. Both feet are crippled. அவனுடைய 2 கால்களுமே அங்கே சப்பானியுடைய கால்களை போல இருக்கிறது. But his eyes and ears are fixed towards the word of God. ஆனால் அவனுடைய கண்களையும் காதுகளையும் பார்க்கிற பொழுது தேவனுடைய வார்த்தையை முழுமையாய் கவனிக்கிற ஒருவனாய் இருந்தான். And the more he pays attention to the word of God, அவன் தொடர்ந்து அந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மிக கவனமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது Paul is noticing something. அங்க பவுலுக்கு ஒரு காரியத்தை கவனிக்க தோன்றுகிறது. He watches this man. இந்த மனிதனை பவுல் பார்க்கிறார். And he sees something. அவனுக்குள்ளே ஒரு காரியம் இருக்கிறதை பவுல் கண்டுபிடிக்கிறார். There is faith rising inside him. அவனுக்குள்ளே விசுவாசம் வளர்ந்து கொண்டு இருக்கிறதை பவுல் காண்கிறார். And Paul says, stand up and walk. அங்கே பவுல் சொல்கிறார், எழுந்து நட. Instantly stood up. அவன் காலூன்றி நிமிர்ந்து நின்று அவன் குதித்தெழுந்து நடந்தான். Hallelujah. Hallelujah. How did it happen? அது எப்படி நடந்தது? Instructed in the word of God and listening to it. அவன் தேவனுடைய வார்த்தையினாலே அதை கேட்டதனாலே போதிக்கப்பட்டதனாலே அந்த ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்குள்ளே வந்தது. Whenever you read the Bible, நீங்கள் எப்பொழுதெல்லாம் வேதத்தை வாசிக்கிறீர்களோ, whenever you come to church, நீங்கள் எப்பொழுதெல்லாம் சபைக்கு வருகிறீர்களோ, have your ears and heart open. உங்களுடைய இருதயமும் செவிகளும் திறந்த நிலையில் இருக்கட்டும். Lord, today by hearing this word, by reading this word, I want to strengthen my faith. ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை வாசிக்கிறதன் மூலமாக, இந்த வார்த்தைகளை கேட்கிறதன் மூலமாக என்னுடைய விசுவாசத்திலே நான் உறுதிப்பட விரும்புகிறேன். I want to stand up in faith. ஆண்டவரே, விசுவாசத்திலே நான் நிலை நிற்க விரும்புகிறேன். And that is the reason why God is sending his word. அதனாலே தான் தேவனாகிய கர்த்தர் இந்த வார்த்தைகளை உங்களை நோக்கி அனுப்பி கொண்டிருக்கிறார். Hallelujah. Hallelujah. If only we open our eyes, open our ears, open our heart to God's word fully. இன்றைக்கு நாம் நம்முடைய கண்களையும் காதுகளையும் இருதயங்களையும் முழுமையாய் தேவனுடைய வார்த்தைக்கு திறப்போமே ஆனால், I tell you, we will never falter in our faith, but we will stand strong in faith. நான் சொல்லுகிறேன், நீங்கள் விசுவாசத்திலே விழுந்து போகிறதில்லை, விசுவாசத்திலே உறுதியாய் நிலைநிற்கிறவர்களாய் மாறுவீர்கள். Hallelujah. So God instructs us in faith. ஆகவே தேவனாகிய கர்த்தர் விசுவாசத்திலே நம்மை போதிக்கிறார். Number 3. மூன்றாவது, how does he make us faith stand up? ஆண்டவராகிய தேவன் நாம் விசுவாசத்திலே நிலை நிற்கும்படி என்ன செய்கிறார்? 2 Timothy 1:5. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்துடைய 5ஆம் வசனம். I call to remembrance the unfeigned faith that is in thee, which dwelt first in thy grandmother Lois and thy mother Eunice, and I am persuaded that it is in thee also. அந்த விசுவாசம் உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கியாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது.
அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். I want you to listen to me carefully. நீங்கள் தயவு செய்து என்னை கவனியுங்கள். Now look at Timothy. நீங்க தீமோத்தேயுவை பாருங்களேன். Timothy, how did you get this faith? இந்த தீமோத்தேயுவை பார்த்து, தீமோத்தேயுவே உனக்கு இப்படிப்பட்ட விசுவாசம் எப்படி வந்தது என்று கேட்டால், Paul says, பவுல் சொல்கிறார், your grandmother and your mother were an inspiration to you. இங்கே உனக்கு பாட்டியாக இருந்தவளும் உனக்கு தாயாக இருந்தவர்களும் உனக்கு முன்னுதாரணமாக இருந்ததனாலே அவர்களுக்குள் இருந்த விசுவாசம் உனக்குள்ளே வந்தது. Growing up in an environment, in a family of strong believers made the young Timothy strong in faith. அவனுடைய குடும்பத்தை கவனிக்கிற பொழுது நல்ல விசுவாசமிக்க குடும்பத்து நபர்கள் எல்லாம் விசுவாசம் மிக்கவர்களாய் இருந்ததனாலே அதனாலே உணர்வூட்டப்பட்டவனாக இந்த தீமோத்தேயும் சிறு வயது முதலே விசுவாசத்திலே வளருகிறான். You must understand that God brings people into our life who can inspire us to grow in faith. ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஆட்களை கொண்டு வருகிறார். எதற்காக? அவர்கள் மூலமாக இந்த விசுவாசத்திலே நாம் உந்தப்படும்படிக்கு. Now look at Hebrews chapter 11. நீங்கள் எபிரேயர் 11வது அதிகாரத்தை பாருங்க. Long list of heroes of faith. அங்கே விசுவாசத்திலே வல்லவர்களுடைய ஒரு நீண்ட பட்டியலை பார்க்கிறோம். Why did God write this? ஏன் ஆண்டவர் அதை செய்தார்? Instead of just giving mere theology, why did he put up personalities and names and tell them that they were people of faith? ஆண்டவராகிய தேவன் வெறுமனே அதை எழுதாதபடி தொடர்ந்துள்ள பட்டியலை கொடுத்து அந்த ஆட்களுடைய பெயர்களை ஏன் குறிப்பாக சொல்லிக் கொண்டு வருகிறார்? The reason is given in Hebrews 12:1. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துடைய 1ஆம் வசனத்திலே அதற்கான காரணத்தை தேவன் சொல்லுகிறார். The Bible says, wherefore seeing we are compassed about with so great a cloud of witnesses, it says, and then says, looking to Jesus, the author and the finisher of our faith. ஆகையால் மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க பாரமான யாவையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி என்று சொல்லப்பட்டது. Hallelujah. So how does God make our faith strong? ஆகவே ஆண்டவராகிய தேவன் எப்படி நம்முடைய விசுவாசத்தை நிலைநிற்கும்படி நம்மை வலுவாக்குகிறார்? He brings people who are strong in faith in front of us. நமக்கு முன்பாக விசுவாசத்தில் வல்லமை உள்ளவர்களை கொண்டு வருகிறார். Their testimony, அவர்களுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய சாட்சி, and their exemplary life, அவர்கள் வாழ்ந்த முன்னுதாரணமான வாழ்க்கை. He shows that and says, now you also can do like them. அவர்களை நமக்கு முன்னுதாரணமாக காண்பித்து உங்களாலும் அப்படி செய்ய முடியும் என்று தேவன் நம்மை ஊக்கப்படுத்துகிறார். Hallelujah. Throughout the pages of scripture, நீங்கள் வேதத்துடைய பக்கங்களை பார்ப்பீர்களானால், why is there so many stories of so many people? எத்தனையோ ஆட்களை குறித்த எத்தனையோ விதமான சம்பவங்கள் ஏன் எழுதப்பட்டிருக்கிறது? Every time you read that, ஒவ்வொரு முறையும் நீங்கள் படிக்கிற பொழுது you are inspired in faith. நீங்கள் அந்த வார்த்தைகளினாலே அந்த கதைகளினாலே உந்தப்படுகிறீர்கள். Now you can say, நீங்கள் சொல்லலாம், oh, the God of Abraham is my God. ஆபிரகாமுடைய தேவன் என்னுடைய தேவன். Hallelujah. The same God of Joshua is God alive today and he will do the same thing for me. யோசுவாவுடைய தேவன் இன்றைக்கும் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். அதே தேவன் இன்றைக்கு என்னுடைய தேவனாய் இருக்கிறார். So every time you read the testimony, you are inspired to walk in faith. ஒவ்வொரு முறையும் இப்படிப்பட்ட சம்பவங்களை நீங்கள் வேதத்திலே வாசிக்கிற பொழுது நீங்களும் விசுவாசத்தினாலே உந்தப்பட்டு நீங்களும் விசுவாசத்திலே நிலை நிற்கிறவர்களாய் மாற முடியும். Timothy was inspired by his grandmother and மதர். தீமோத்தேயுவை குறித்து பார்க்கும் பொழுது அவனுடைய பாட்டியினாலும் அவனுடைய தாயினாலும் அவர்களுக்குள்ளே இருந்த விசுவாசத்தினாலே உந்தப்பட்டவனாய் இருக்கிறான். I believe when you come to church, the pastor should be able to inspire you in faith. பாருங்க, நீங்க ஒரு சபைக்குள்ள வருவீர்களானால் அந்த சபையினுடைய ஊழியக்காரர் உங்களை விசுவாசத்திலே உந்துகிறவராய் இருக்க வேண்டும். Hebrews 13:7. நீங்கள் எபிரேயருடைய புத்தகம் 13ஆம் அதிகாரத்துடைய 7ஆம் வசனத்தை பார்ப்பீர்களானால், remember them which have rule over you, who have spoken to you the word of God, whose faith follow, considering the end of their conversation. வேத வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். Did you notice that word? நீங்கள் அந்த வார்த்தையை கவனித்தீர்களா? Follow their faith. அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். When Paul wrote to Timothy as a young pastor, இந்த தீமோத்தேயு இளைஞனான ஊழியக்காரனாக இருந்த பொழுது
பவுல் மூத்த ஊழியக்காரனாய் இருந்த அவருக்கு எழுதின வேளையிலே he said, let no man despise your youth, உன்னுடைய இளமையை குறித்து யாரும் அசட்டை பண்ண இடம் கொடாதே, but you should become an example to all the believers. ஆனால் நீ செய்ய வேண்டியதெல்லாம் மற்றவர்களுக்கு உன்னுடைய விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாய் இருக்க வேண்டும். In what? எப்படி? 1 Timothy 4:12. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்துடைய 12ஆம் வசனத்திலே He says you must be an example in word, in conversation, in love, in spirit, in faith, in purity. நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. Hallelujah. Hallelujah. There is a responsibility of a pastor here. இது ஒரு ஊழியக்காரனுடைய கடமை. A pastor without faith will have a flock without faith. ஒரு ஊழியக்காரனுக்கு விசுவாசம் இல்லாதிருக்குமானால் அவருடைய மந்தைக்குமே விசுவாசம் இருக்க போறதில்லை. If the pastor is faltering in faith and not trusting God enough, the church will also be like that. ஒரு சபையினுடைய ஊழியக்காரன் தேவன் மேலே விசுவாசம் வைக்காமல் ஊசலாடிக்கொண்டு இருப்பாரே ஆனால் அவருடைய சபையும் ஊசலாட்டமான சபையாய் தான் இருக்கும். So when you find a church, when you find people around you, make sure they are very strong in faith. உங்களை சுற்றியுள்ள நபர்களை நீங்கள் கவனித்து பாருங்கள், அவர்கள் விசுவாசத்திலே வல்லமை உள்ளாய் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நபர்களோடு நீங்கள் இணைந்திருங்கள். When you are connected with people with faith, your faith will grow. நீங்கள் அப்படிப்பட்ட விசுவாசத்திலே உண்மையாக வல்லமை உள்ளவர்களோடு இணைந்திருப்பீர்களானால் உங்களுடைய விசுவாசமும் வல்லமை உள்ள விசுவாசமாய் மாறும். Hallelujah. Hallelujah. See, 12 spies went to spy the land of Canaan. இந்த கானான் தேசத்தை வேவு வாக்கும்படி 12 வேவுகாரர்கள் போகிறார்கள். 10 people came with unbelief. அங்கே 10 பேர் திரும்பி வந்த பொழுது விசுவாசம் இல்லாதவர்களாய் திரும்பி வருகிறார்கள். They came with a bad report. அவர்கள் கொண்டு வந்து கொடுத்த செய்தி துர்செய்தியாய் இருந்தது. 2 people came with faith and good report. ஆனால் 2 பேர் விசுவாசத்தோடு நற்செய்தியை கொண்டு வந்தார்கள். The whole congregation, instead of following these 2 people who gave good report, followed the 10 people. ஆனால் அங்கிருந்த எல்லா சபையாரும் நல்ல செய்தி கொண்டு வந்த இந்த 2 பேரை பின்பற்றாதபடி துர்செய்தி கொண்டு வந்த 10 பேரை பின்பற்றி போனார்கள். And they all began to cry and weep. அவர்கள் செய்ததெல்லாம் என்ன? அழுது அழுது தங்களை கரைய பண்ணினார்கள். Why? Yeah. End of the story, following these people without faith, they ended their life in the desert. அந்த கதையினுடைய முடிவென்ன? அந்த சம்பவம் எப்படி முடிந்தது? அந்த துர்செய்தியை நம்பி அந்த துர்செய்திக்கு பின்னாக போனவர்கள் வனாந்திரத்திலேயே மாண்டு போனார்கள். God wants us to be inspired with faith. நாம் விசுவாசத்தினாலே உந்தி தள்ளப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். We have to shut our ears when constantly somebody is trying to put us down, speaking negative, speaking unbelief. You have to put them down and constantly focus on people who can always inspire you in faith. அவிசுவாசமான வார்த்தையை பேசுகிறவர்கள், எதிர்மறையான வார்த்தைகளை பேசுகிறவர்கள், நம்முடைய விசுவாசத்தை குலைக்கிற வார்த்தைகளை பேசுகிறவர்களுக்கு நம் காதுகளை அடைத்துக்கொண்டு விசுவாசத்தை பேசுகிற, விசுவாசத்திலே வல்லமையா இருக்கிறவருடைய வார்த்தைகளை நாம் கேட்க வேண்டும். Hallelujah. Hallelujah. Be always encompassed with a cloud of witnesses of faith. அங்கே மேகம் போன்ற திரளான சாட்சிகள் இருக்கிற இடத்திலே இருக்கும்படியாக நாம் பார்த்து கொள்ள வேண்டும். Hallelujah. Hallelujah. Because God wants us to constantly inspire us with faithful stories. காரணம், தேவனாகிய கர்த்தர் தொடர்ந்து நாம் விசுவாசத்திலே உந்தி தள்ளும்படி விசுவாசத்தின் சாட்சிகளை நமக்குள்ளே ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார். See, that is why when you hear a testimony, அதனால தான் நீங்க ஒரு சாட்சியை கேட்கிற பொழுது immediately your heart is fired up. உடனடியாக உங்களுடைய இருதயம் அப்படியே கொழுந்து விட்டு எரியுது. Oh, if God can do for that brother, for that sister, he can do it for me. அந்த சகோதரனுக்கு அந்த சகோதரிக்கு செய்த அதே கர்த்தர் எனக்கும் நன்மை செய்ய வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. Sometimes, I have heard many pastors tell me that my father's testimony is such an inspiration to them. பாருங்க, எனக்கு பல ஊழியக்காரங்க சொல்லியிருக்காங்க, எங்க அப்பாவுடைய அந்த சாட்சி அவர்களுக்கு பெரிய உந்துதலாக இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. Because when they hear the testimony, காரணம் என்ன? அந்த சாட்சியை அவர்கள் கேட்கிற பொழுது immediately they are reminded. அவர்களுக்கு உடனடியாக ஒரு ஞாபகம் வருது. The same God of that pastor is still alive and he is the same God for me and he will do it for me as well. அந்த ஊழியக்காரருக்கு இருந்த தேவன் தான் எனக்கும் தேவனாய் இருக்கிறார். அதே கர்த்தர் இன்று மாறாதவராகவே. Hallelujah. I tell you, God brings such inspiration over and over again in your life so you can build your faith.
தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே தொடர்ந்து இப்படி நம்மை ஊக்கப்படுத்துகிற உற்சாகமுள்ள சாட்சிகளை கொண்டு வருவதுடைய நோக்கம் விசுவாசத்தில் நாம் உந்தி தள்ளப்பட்டவர்களாய் காணப்படும். How do I stand strong in faith? நான் எப்படி இந்த விசுவாசத்திலே நிலை நிற்க முடியும்? God initiates the faith. தேவனாகிய கர்த்தரே எனக்குள்ளே விசுவாசத்தை தொடக்குகிறார். Number 2, God instructs us for that faith. இரண்டாவது தேவனாகிய கர்த்தரே எனக்கு விசுவாசத்தை போதிக்கிறார். Number 3, God inspires our faith. மூன்றாவது ஆண்டவராகிய தேவன் பல சாட்சிகளினாலே என்னுடைய விசுவாசத்தை உந்தி தள்ளுகிறார். Number 4, நான்காவது Luke 17:5. லூக்கா 17ஆம் அதிகாரத்துடைய 5வது வசனம். Luke 17:5. லூக்கா 17:5. And the apostles said to him, increase our faith. அந்த அப்போஸ்தலர்கள் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். Increase our faith. எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். How does God make our faith stand strong? ஆண்டவராகிய தேவன் நாம் விசுவாசத்திலே வல்லவர்களாக நிலை நிற்கும்படி செய்ய வேண்டுமானால் அதை எப்படி செய்கிறார்? Number 4, நான்காவது by increasing our faith. நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறதுனாலே அதை செய்கிறார். Hallelujah. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் விசுவாசத்தை என்ன பண்றாரு? வர்த்திக்க பண்ணுகிறார். வர்த்திக்க பண்றார், பெருக பண்றார். Hallelujah. ஹல்லேலூயா. Every day, every week, every year, every month, God has a plan for you. He wants your faith to grow. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வருஷமும் தேவன் நமக்கென்று ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டம் என்ன? நாம் விசுவாசத்திலே பெருக வேண்டும் என்று. Hallelujah. He initiated the faith. அவர்தான் நமக்குள்ள விசுவாசத்தை தொடக்கினார். It is like putting us in a school, gave us admission. அது எப்படின்னு சொன்னா ஒரு பள்ளியில அங்க நம்ம சேர்த்து விட்ட மாதிரி. Like admission in the school of faith. இப்ப விசுவாச பள்ளியில உங்களுக்கு சேர்க்கை நடந்தாச்சு. Hallelujah. Hallelujah. So you get the admission. இப்ப உங்களுக்கு உள்ள போய்ட்டீங்க. Jesus gave you the admission. இப்ப ஆண்டவராகிய தேவனே கொண்டே இயேசுவே உங்களை கொண்டே அந்த பள்ளியில சேர்த்து விட்டார். Initiated the faith. அதை தொடக்கி வைத்தவர் இயேசு. And then day in day out he is teaching you about faith. ஆனா ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து இந்த விசுவாச பாடத்தை உங்களுக்கு நடத்திட்டே இருக்கார். And then he puts in lot of inspirational stories here and there inspiring you for faith. இந்த வேளையில அங்கும் இங்குமாக உங்களை உந்த தள்ளக்கூடிய பல செய்திகளை, பல நல்ல காரியங்களை, பல சாட்சிகளை உள்ளே கொண்டு வருகிறார். Why? ஏன்? So you will increase your faith. இதனால உங்களுடைய விசுவாசம் வர்த்திக்கிறது. It is like if you want to be promoted from class to class, in the same way God wants you to be promoted in your faith. எப்படி நீங்கள் பள்ளியிலே சேர்ந்த பின்பு ஒரு வகுப்பிலிருந்து அடுத்த வகுப்புக்கு நீங்கள் அப்படியே மேலே வந்து கொண்டிருக்கிறீங்களோ அதே போல நம்முடைய விசுவாசத்தை தொடக்கத்திலிருந்து வளர்த்தெடுக்கிறவரும் தேவன்தான். Hallelujah. Hallelujah. In order to make us increase in faith, what is God's method? நாம் விசுவாசத்திலே மேலே வரும்படி தேவன் நமக்காக வைத்திருக்கிற திட்டம் என்ன? James chapter 1 verse 3. யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துடைய 3வது வசனத்திலே The trying of your faith works patience. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து. If your faith is tried, then it will increase, it will grow, it will also add patience in your life. உங்களுடைய விசுவாசமானது பரீட்சைக்கு நிற்கிற பொழுது, தொடர்ந்து பரீட்சிக்கப்படுகிற பொழுது அதனால உண்டாகிற விளைவு என்ன? உங்களுடைய பொறுமை மேலாக வருது. Hallelujah. Hallelujah. How many of you, let me ask you one question. How many of you want to see your faith increase more and more? உங்களுடைய விசுவாசம் வர்த்திக்க வேணும், வளர வேணும். உங்களுக்கு எத்தனை பேருக்கு விருப்பம் இருக்கு? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். Hallelujah. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. இப்போ அல்லேலூயா சொன்னவங்களுக்கு எல்லாம் ஒரு இருக்கு. உங்க விசுவாசம் வளரணும் அப்படின்னா என்ன இருக்கு? பரீட்சை இருக்கு. பரீட்சை. பிள்ளைங்களுக்கு பிடிக்காது என்னது? They don't want exams. யாருக்குமே பரீட்சைனா பிடிக்காது. பரீட்சைனா வேணாங்க, பரீட்சை இல்லாமலே பாஸ் பண்ணா பரவாயில்ல, முடியாது. You know, if you want to promote yourself, if you want to be promoted, you have to write the exam. பாருங்க, உங்களுக்கு ஒரு உயர்வு வேணும்னா நிச்சயமா நீங்க பரீட்சை எழுதி தான் தீரணும். If you want your faith to increase, God will test your faith. உங்களுக்கு விசுவாசத்துல முன்னேறி வர வேண்டுமானா உங்களுடைய விசுவாசத்துக்கு தேவன் பரீட்சை வைப்பார். That means
From class to class, stage to stage, subject to subject, the more stronger you want to become in faith, the more testing will always continue. எப்படி ஒரு பள்ளியில பரீட்சையானது ஒவ்வொரு வருஷமும் கடினப்பட்டே போகிறத போல தான் நம்முடைய விசுவாசத்தின் பரீட்சையும் மேல வர வர கடினமான பரீட்சைக்குள்ளாக தேவன் more the tougher the exam, the more promotion you will also get. நீங்க எவ்வளவு கடினமான பரீட்சை எழுதுறீங்களோ அவ்வளவு கடினமாக உங்களுக்கு உயர்வும் கிடைக்கும். If you write the 12th exam and you pass with flying colors, you will go to college and university. நீங்க பாருங்க +2 எக்ஸாம்ல ரொம்ப நல்லா எழுதி நல்ல பரீட்சையில மார்க்ஸ் வாங்குனீங்கன்னா நீங்க காலேஜுக்கு போய்டுவீங்க. And you do very well in college, write a tougher exam, then you will go and end up in a good job. நீங்க காலேஜ்ல அங்க பரீட்சையில நல்ல கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணீங்கன்னு சொன்னா ஒரு நல்ல வேலைக்கு போய் உட்கார்ந்துருவீங்க. And some people even after going to a job still they are writing exam. அதுக்கு பிறகு வேலைக்கு போனவங்க இன்னைக்கு பரீட்சை எழுதுறவங்க இருக்காங்க. Why? ஏன்? Because they need more promotion. அவங்க அதுக்கு மேலேயும் பதவி உயர்வு வேணும் என்பதற்காக பரீட்சை எழுதி கொண்டிருக்காங்க. Some people are very very bad because they have been sitting in the same second standard for the past 20 years. ஆனா சில ஆளு அந்த 2ஆம் கிளாஸ்லயே வருஷ கணக்குல உட்கார்ந்துட்டே இருக்குது. 20 வருஷமா புட்டி பால் குடிச்சிட்டு உட்கார்ந்து. அம்மா எப்போ வருவா, அப்பா எப்போ வருவா, இன்னும் உட்காந்து 20 வருஷமா அதே கிளாஸ் தான். வயசு பெருசாயிடுச்சு, ஆளு பெருசாயிடுச்சு, அனுபவம்லாம் பெருசாயிடுச்சு, விசுவாசமும் வளரல, அவங்க நடவடிக்கையும் மாறல. ஏன்? பரீட்சை எழுத மாட்டேன், எனக்கு சாப்பாடு கிடைச்சா போதும், துணி கிடைச்சா போதும், எனக்கு வீடு கிடைச்சா போதும், இப்படி தான் உட்காந்துருக்காங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னும் ஆனா அவனா எவ்வளோ நாள் படிச்சுட்டு இருக்க போகிறப்பா, நீ கொஞ்சம் விசுவாசத்தில் வளரு, நீ பரீட்சைகளை எழுதி விசுவாசத்தில் வளரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. The trial will, the testing will make you grow in your faith. உன்னுடைய விசுவாசத்தில் நீங்க வளர வேண்டுமானா அங்க பரீட்சைக்கு நிற்க வேண்டியது அவசியம். Look at Hebrews 11:17. நீங்கள் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துடைய 17ஆம் வசனத்தை பாருங்கள். It talks about the different stages of the faith of Abraham. இங்கே ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து பேசும் பொழுது தேவனாகிய கர்த்தர் வேறு நிலையை குறித்து பேசுகிறார். The first level was God called him and said, come out from your home and your family and your kindred and your tribe, and I will just go and follow me to the land that I have prepared for you. முதலாக ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமை அழைத்த பொழுது உன்னுடைய இனத்தாரையும் உன்னுடைய ஜனத்தையும் உன்னுடைய தேசத்தை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று அவனை அழைக்கிறார். Abraham believed it. அதை விசுவாசித்தான் ஆபிரகாம். Bible says God told Abraham, walk the length and breadth of this land and everything I'll give to you and your descendants. அதற்கு பின்பாக ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னா, இந்த தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டும் அம்மட்டும் நடந்துதிரி, அதை எல்லாவற்றையும் உனக்கு தருவேன் என்று சொன்னார். Now the first exam is over. அப்ப முதலாவது பரீட்சை அவருக்கு முடிஞ்சிச்சு. Second exam. அடுத்து இரண்டாவது பரீட்சை என்ன? 75 years old with good health and strength but no child. 75 வயசாச்சு, நல்ல திடகாத்திரமா இருக்கிறாரு, ஆனா பிள்ளை இல்லை. Wife is also healthy, no child. அவருடைய மனைவியும் நல்ல திடகாத்திரமா இருக்கிறாங்க, ஆனா பிள்ளை இல்லை. God is saying, I am giving you an exam. By faith you will have a child. அங்கே ஆண்டவர் ஒரு பரீட்சை வைத்தார். உனக்கு விசுவாசத்துக்கான பரீட்சை இதுதான், நான் உனக்கு குழந்தையை தருவேன். He believed it with all his heart. முழு இருதயத்தோட அதை விசுவாசித்தான். A time came in his life. அவனுடைய வாழ்க்கையில் அந்த நேரம் வந்தது. The exam became very tough. அது அந்த காலகட்டத்தில் அவனுடைய பரீட்சை மிக மிக கடினமாக இருந்தது. His body is dead. அவனுடைய சரீரம் செத்ததாய் போன ஒரு நேரம் வந்தது. Wife's body is dead. அவனுடைய மனைவியின் சரீரமும் செத்த நிலைக்கு வந்தது. Oh Lord, I cannot pass in the exam. இப்போ அவன் நினைச்சா இந்த பரீட்சையில பாஸ் பண்ணவே முடியாது. God says, you still believe. ஆண்டவர் சொன்னார், நீ விசுவாசிப்பா. You believe. நீ விசுவாசி. You still write the test. நீ இப்பவும் பரீட்சை எழுது. You will have a son. உனக்கு நிச்சயமாகவே ஒரு குமாரனை கொடுப்பேன். He passed the test. அங்கேயும் அவன் பரீட்சை எழுதி பாஸ் பண்ணினான். Bible says Sarah believed and she found strength to bear a child. அங்கே சாராள் அதை விசுவாசித்து அவள் குழந்தையை பெற்றெடுக்கத்தக்க பலனை பெற்றாள். Abraham also found strength. அங்கே ஆபிரகாமும் அந்த பலனை பெற்றான். Now what happened? அதுக்கு பின்பாக என்ன நடந்தது? The exam is passed. அங்க எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டாங்க. Child is born. குழந்தை பிறந்தாச்சு. Now exams are all over. இப்போ எல்லா பரீட்சையும் முடிஞ்சு போச்சு. Big vacation. இப்போ நீண்ட விடுமுறைக்கு போயிட்டாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு நினைச்சீங்களா? இல்ல, திருப்பி அடுத்த பேப்பர் வந்துச்சு. Next exam. அடுத்த பரீட்சை உண்டாகுது. That is what you read in Hebrews 11:17. அதான் எபிரேயர் 11:17 படிக்கிறோம். God is calling Abraham again. திரும்பவும் ஆபிரகாம் ஆண்டவர் கூப்பிடுறாரு. You may be an old man. இப்போ ரொம்ப வயசான மனுஷன். But you still write an exam. ஆனா இவ்வளவு என்ன வயசானாலும் சரி நீ பரீட்சை எழுதி தான் ஆகணும். What is the exam? அங்க என்ன பரீட்சை? Bring your child and sacrifice the child. உன்னுடைய பிள்ளையாகிய ஈசாக்க கொண்டு வந்து பலியிடு. நம்மளா இருந்தா, ஆண்டவரே இந்த பரீட்சைலாம் போதும், என் விசுவாசமும் போதும், இருக்கிறதோட நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துக்கிட்டு நான் பாட்டுக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்போம்.
அவர் என்ன சொன்னார் தெரியுமா? I will write. அங்க ஆபிரகாம் சொல்றாரு, நான் அந்த பரீட்சை எழுதுறேங்க. I will write. நான் அந்த பரீட்சை எழுதுறேன். I will go ahead and write this exam. நான் தொடர்ந்து போய் அந்த பரீட்சையை எழுதுவேன். I tell you, every time he gave his faith to be tested, his faith increased. ஒவ்வொரு முறையும் தன்னுடைய விசுவாசமானது பரீட்சிக்க பார்க்க அந்த ஆபிரகாம் இடம் கொடுத்த பொழுது அவன் விசுவாசத்திலே வல்லவனாக வளர்ந்து கொண்டே வந்தான். Hallelujah. See, earlier he only believed for a land. முதலாவது நீங்க பாருங்க, ஒரு நிலத்துக்காக தேவனை நம்பினார். I will give you a country. ஆண்டவர் சொன்னார், உனக்கு ஒரு தேசத்தை தருவேன். The faith grew now. இப்ப விசுவாசம் வளருது. I will give you a son. நான் உனக்கு ஒரு மகனை, குமாரனை கொடுப்பேன். He believed it, he got it. அவன் விசுவாசித்தான், அதுவும் அவனுக்கு கிடைத்தது. Now the second stage, அது third stage. மூணாவது நிலை. What is that? அது மூணாவது நிலை என்ன? I gave you a son, give him to me. நானே உனக்கு ஒரு குமாரனை கொடுத்தேன், அந்த குமாரனை திரும்ப எனக்கே கொடு. How did Abraham approach that? எப்படி ஆபிரகாம் இந்த பரீட்சையை எதிர்கொண்டார்? His faith grew very much. அவனுடைய விசுவாசம் வளர்ந்தது. How did it grow? அது எப்படி வளர்ந்தது? Hebrews 11:19. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துடைய 19ஆம் வசனத்தை பார்ப்பீர்களானால், He accounted that God was able to raise him up even from the dead. மரித்தோரிலிருந்து தன்னுடைய குமாரனை பாவனையாக திரும்ப பெற்றுக்கொண்டான். தேவன் அவனை உயிர்த்தெழச் செய்ய, மரித்தவரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று அவன் விசுவாசித்தான். கவனிச்சிங்களா அவன் விசுவாசம் எப்படி வளர்ந்துருச்சு? இப்போ முதல்ல என்ன விசுவாசிச்சான்னா, ஆண்டவர் நிலத்தை தருவார், அதுலேருந்து ஆண்டவர் ஒரு தூக்குனார். இப்போ பிள்ளையே பெற முடியாதுன்ற இடத்துல பிள்ளையே பெற முடியும் அப்படின்னு விசுவாசிச்சான். இப்போ பெற்ற பிள்ளைய ஆண்டவர் பலியிட சொல்றாரு. இப்போ அவனுக்கு விசுவாசம் எவ்வளோ வளர்ந்துருச்சுன்னா, என் பிள்ளை மரிச்சு போன பிள்ளையே கர்த்தர் உயிரோடு எழுப்புவார். எப்படி வளர்ந்துச்சு பாருங்க அவன் விசுவாசம். The more your faith is tested, first he believed for a child who will be born, moved on to God being able to resurrect a dead child. முதலாவது குழந்தை இல்லாதவனுக்கு குழந்தைய தேவன் கொடுக்க முடியும்னு விசுவாசிச்சான். ரெண்டாவது அந்த குழந்தை இறந்தா கூட திரும்ப கொடுக்கவும் ஆண்டவர் வல்லமை உள்ளவர்னு அவன் விசுவாசிச்சான். Hallelujah. Hallelujah. See, that is how God wants you to increase your faith. அப்படி தாங்க தேவனாகிய கர்த்தர் நம்முடைய விசுவாசம் வர்த்திக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். Hallelujah. I tell you, if your life is without any exam, no test, no trial, you will be the same. பாருங்க, உங்க வாழ்க்கையில பரீட்சை இல்லை, சோதனை இல்லைன்னா நம்ம எப்படி இருக்கோமோ அப்படிதான் இருப்போம். But the more testing and trial comes to you, உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பரீட்சைகளும் சோதனைகளும் வருகிற பொழுது you actually grow in your faith. நீங்க உங்க விசுவாசத்திலே வளருவீர்கள். Hallelujah. Hallelujah. Those things you were so crazy about, so worried about, you don't worry now. முன்ன ஒரு காலத்துல எது காரியமோ தேவைன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, அது இன்னைக்கு உங்களுக்கு தேவையே இல்லாம போச்சு. That is nothing, that is simple, that is silly, I am not going to pray for that, I have bigger things to pray for. இப்ப முன்ன என்ன சொல்லுங்க, முன்ன அதுக்கெல்லாம் நான் ஜெபம் பண்ணிப்பேன், இப்ப அதுக்கெல்லாம் தேவையே கிடையாது, இப்ப நான் ஜெபம் பண்றதுக்கு பெரிய காரியங்கள் இருக்குன்னு சொல்லுவீங்க. Hallelujah. Hallelujah. Earlier I believed God for small and silly and very very ordinary things. முன்ன இந்த சின்ன காரியங்கள், நம்மளால பெற்றுக்கொள்ளக்கூடிய சின்ன காரியங்களுக்காக தான் முன்ன ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். But now I am believing God for big things. இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் பெரிய காரியங்களை செய்வார் என்று விசுவாசித்து நாம் ஜெபித்துக்கொள்வோம். Hallelujah. Hallelujah. அப்படிதாங்க நம்ம விசுவாசம் வளரணும் பாருங்க. இன்னும் சில பேர் இன்னும் 20 வருஷம் 30 வருஷமா இன்னும் பால் புட்டிக்கா ஜெபம் பண்ணிட்டு உட்கார்ந்திருக்காங்க. அப்படி சொன்னார், என்னப்பா நீ இன்னும் அந்நிய போல என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுத்துவோம், இன்னும் கவலைப்பட்டு உட்காந்துருக்க. தேவனுடைய ராஜ்யத்தை போய் தேடு, இவைகளெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ வளருங்க அந்த விசுவாசத்துல, இன்னும் அப்படியே இருக்கக்கூடாது, வளரணும் பாருங்க. அந்த வளர்ச்சி விசுவாசத்தில் இருக்கும்போது தான் யூ பிகம் ஸ்ட்ராங். நீங்க அந்த தேவனுடைய விசுவாசத்திலே வர்த்திக்கும் பொழுதுதான் நாம் விசுவாசத்திலே வளரும் நிலைக்கு வந்துடுறோம். You know that growth brings strength. நம்முடைய விசுவாசத்துடைய வளர்ச்சி நமக்குள்ளே பலத்தை உண்டாக்கும். Look at a businessman. ஒரு வியாபாரியை கவனிச்சு பாருங்க. He starts very small. அவருடைய வியாபாரத்தை ஆரம்பிக்கும் போது சின்ன வியாபாரமா ஆரம்பிக்கிறார். But as days and years go by, நாள்கள் வருஷங்களாக மாறி அது கடந்து கொண்டு போகிற he பொழுது begins to spread his wings. அவருடைய அந்த செட்டை எல்லாம் விரிக்கிறார்.
And he makes branches. அதுக்கு பின்பாக கிளைகள் உண்டாகிறது. He makes new shops. அவன் புதிய கடைகளை திறக்கிறான். He enlarges. அவனுடைய புதிய வியாபாரங்களை கொண்டு வருகிறான். And the more his territory is enlarging, he actually becomes strong. He stands very strong. பாருங்க, அப்படி பல இடங்கள்ல கிளை பரப்புகிற பொழுது அவன் பலம் உள்ளவனாக மாறுகிறான். Faith is the same. விசுவாசம் அப்படிதான். If you increase your faith, உங்களுடைய விசுவாசம் வர்த்திக்குமானால், வளருமானால், your faith will grow. உங்களுடைய விசுவாசத்துக்கு ஏற்ற வளர்ச்சியும் உங்களுக்கு உண்டாயிருக்கும். And how will that faith grow? எப்படிப்பட்ட வளர்ச்சி அது? When you go through pressure, when you go through test and trial. நீங்கள் அந்த வளர்ச்சி எப்படி வரும்னு சொன்னா, பரீட்சைக்கூடாக சோதனைக்கூடாக போகும் பொழுதுதான் அதை எதிர்த்து நீங்கள் வளருவீர்கள். Think about a water hose. ஒரு பைப்பை பாருங்க, ஒரு குழாயில இருந்து ஒரு பைப் எடுத்து அந்த பைப்பை பத்தி யோசிச்சு பாருங்க. A garden hose. நீங்க பாருங்க, தோட்டத்துக்கு தண்ணி எடுக்கிற குழாய் இருக்கு பாருங்க. You open the tap and you throw the water. நீங்க என்ன பண்றீங்க? அங்க ஒரு குழாயை திறந்து விட்டுட்டு அப்படியே தண்ணியை குழாயில இருந்து பிடிக்கிறீங்க. And what will happen? The water will flow right near your feet. நீங்க அப்படியே குழாயை பிடிச்சிட்டு இருக்கும் பொழுது அங்க உங்களுடைய காலாண்ட தண்ணி விழுது. But you try to squeeze the end of the pipe. ஆனா அந்த குழாயினுடைய அந்த நுனி பகுதியை கொஞ்சம் அழுத்தி பிடிச்சு பாருங்க. You put that pressure. அதுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து பாருங்க. Know what will happen? உங்களுக்கு தெரியும் என்ன நடக்கும்? The same water will go 10 feet away. அங்க தண்ணி காலாண்ட விழுந்தது 10 அடி தள்ளி போய் விழும். Hallelujah. That is what happens to faith. அதுதான் அப்படிதாங்க விசுவாசமும். The more pressure, உங்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்படும் பொழுது, the more testing, உங்க மேல இன்னும் பரீட்சை வரும் பொழுது, the more farther you will go. நீங்க இன்னும் அதிகமாக முன்னேறி செல்வீங்க. Hallelujah. Hallelujah. Don't be scared. Lord, no testing, no exam, no exam. Don't be crying. ஆண்டவரே எனக்கு பரீட்சையே வேண்டாம், ஆண்டவரே எனக்கு சோதனையே வேண்டாம், அப்படி இல்லைங்க. Say Lord, என்ன இன்னுமே செகண்ட் ஸ்டாண்டர்ட் பேப்பரே கொடுத்துட்டு இருக்கீங்க, எனக்கு 10வது பேப்பர் கொடுங்கன்னு கேட்போம். நீங்க 10வது படிக்கிற ஆள்கிட்ட போய் 1வது படிக்கிற பேப்பரை கொடுத்தா, அப்பா ஈஸியா பேப்பர் கிடைச்சுனா எழுதுவீங்க. என்னப்பா எனக்கு போய் இந்த 1வது படிப்பு கொடுத்துருக்க, 10வது கொடுப்பா. கேட்குறோமா கேட்க மாட்டோமா? விசுவாசம் வரும்போது ஆண்டவரே சின்ன விசுவாசம் போதும், அற்ப விசுவாசம் போதும், எளிமையான அடிமையின் விசுவாசம் போதும் அப்படி சொல்லக்கூடாது. இன்னும் என்ன விசுவாசத்தில் வல்லவனாக பெரிய காரியங்களுக்காக நான் விசுவாசிக்கணும். கர்த்தருக்காய் பெரிய காரியங்களை நான் செய்யணும். I tell you, all these days you must be believing just for you, your family, your food, your undertaking every day. இது நாள் வரையிலே உங்களுக்காக, உங்க குடும்பத்துக்காக, உங்க குடும்ப தேவைக்காக, குடும்ப சாப்பாட்டுக்காக, உங்களுடைய காரியங்களுக்காக மட்டுமே கர்த்தரை விசுவாசிட்டு வந்தீங்க. But as years grow by, ஆனால் நாட்கள் செல்ல செல்ல, வருடங்கள் செல்ல செல்ல, faith must grow. உங்களுடைய விசுவாசம் வளரணும். Now my prayer is not only about me. இன்றைக்கு நம்முடைய ஜெபம் நம்மை குறித்து மாத்திரம் அல்ல. I am praying that God will make me a blessing to others. நான் மற்றவனுக்கு ஆசீர்வாத வாய்க்காலாய் மாறும்படி கர்த்தர் என்னை மாற்றுவார். Hallelujah. Hallelujah. I am praying for overflow. நான் இன்றைக்கு பொங்கி வழிகிற ஆசீர்வாதம் என்னிலிருந்து வர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். I am praying for bigger things. நான் பெரிய காரியங்களுக்காக ஜெபிக்கிறேன். I am praying for greater miracles. நான் பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். How will that happen? அது எப்படி நடக்கும்? More testing. நான் இன்னும் பரீட்சைக்குள்ளாவே, more problems. எனக்கு இன்னும் அதிக பிரச்சனைகள் உண்டாகும். Temptation, இன்னும் அதிக சோதனைகளுக்குள்ளே போக வேண்டியிருக்கும், இன்னும் அதிக அழுத்தங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டியிருக்கும். ஆனால் தேவன், நான் ஆயத்தமாய் இருக்கிறேன். I want to grow. ஆண்டவரே நான் வளர விரும்புகிறேன். 1 Peter 1:7. 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்துடைய 7. The trial of your faith being much more precious than gold that perishes, though it be tried with fire, may be found unto praise and honor and glory at the appearing of Jesus Christ. 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்துடைய 7ஆம் வசனத்திலே, அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். If you want praise, honor and glory on the day of the appearing of Jesus Christ, இயேசு கிறிஸ்து வெளிப்படுகிற நாளிலே உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாயிருக்க வேண்டுமானால், your faith must be tested. உங்களுடைய விசுவாசமானது சோதிக்கப்பட வேண்டும். If you say, Lord, I am willing to be tested, நீங்கள் ஆண்டவரை பார்த்து நிச்சயமாக சொல்லணும், ஆண்டவரே நான் சோதிக்கப்பட ஆயத்தமாக இருக்கிறேன். Your faith will increase. ஆண்டவரே அந்த வேளையிலே என்னுடைய விசுவாசம் வர்த்திக்கப்படும். God initiates our faith. ஆண்டவராகிய தேவனே நமக்குள்ளே விசுவாசத்தை தொடக்குகிறார். God instructs us for faith. ஆண்டவராகிய தேவனே நமக்கு விசுவாசத்தை போதிக்கிறார். God inspires us for faith. ஆண்டவராகிய தேவனே நமக்கு விசுவாசத்தை உந்தி தள்ளுகிறார். God increases our faith. ஆண்டவராகிய தேவனே நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறார். Why? ஏன்? So we can stand fast in the faith.
அப்பொழுதுதான் நீங்களும் நானும் விசுவாசத்தில் நிலையாய் நிலைத்திருக்க முடியும். எத்தனை பேர் விரும்புறீங்க நான் விசுவாசத்தில் நிலையா நிலைச்சிருக்கணும், நல்ல உறுதியா நிலைச்சிருக்கணும்? கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும், என்னை பலன் உள்ளவனாய் மாற்றும். ஹல்லேலூயா.